நம்ம எப்போவுமே பெற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டதை நாம் விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், எல்லாருமே படியை தாண்டின உடனே மறந்துட்டு போயிடுவாங்க நிறைய பேர். அப்படி இல்லை, தேவன் அதற்காக இந்த ஜெப முகாம் வைக்கல. ஆண்டவர் பாரப்படுத்துறது அதுதான். நீங்கள் பெற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டதை விட்டு விடாமல் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேடணும். ஆமென். அதிகாலையில் நீங்கள் ஏசப்பாவை ஏமாத்திடவே கூடாது. ஏசப்பா நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஏசப்பா ரொம்ப ரொம்ப அந்த நேரம் உங்களுக்கு அந்த நேரம் வந்துடுவாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு முன் குறித்து உட்கார்றீங்களோ அந்த நேரத்துக்கு அந்த டைமுக்கு ஆண்டவர் என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. வந்து உங்கள் கூட உட்காந்து பேசுவாங்க. ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு ஏசப்பா பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை? எங்கள் ஃபோட்டோலையா? ஏசப்பா எதில் பார்க்கணும்? நேருக்கு நேர் பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கலாமா? பார்க்க முடியாதா? எப்படி பார்க்கலாம்? எப்படி பார்க்கலாம்? சீரியல் பார்த்துட்டு வீட்டில் போய் டிவி ஆன் பண்ணி சீரியல் பார்த்துட்டு இருந்தவா? இந்த ஜெப முகாமுக்கு வந்துட்டு போய் யாராவது டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா டிவி 4 துண்டாக உடஞ்சிரும். ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், பிரைஸ் தி லார்ட். இந்த இராணுவத்துக்கெல்லாம் ஆள் எடுப்பாங்க. இராணுவத்துக்கு ஆள் எடுத்தால் திடீர்னுலாம் லீவ் போட்டு வர முடியாது. காய்ச்சல்னு படுக்கவும், அங்கே ஓபி அடிக்கவும் ட்ரைனிங் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இராணுவத்துக்கு சேர்றவங்களை எப்படி சேருவாங்க? தன் உயிரை தேசத்துக்காக பணைய வைத்து சேருவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜெப முகாம். இதெல்லாம் விட்டுருவையா? இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நம்ம 3 காரியங்களை காலையில் பேசினார் ஆண்டவர். என்னெல்லாம்? தேவையற்ற பாதை. மறக்க மாட்டீங்களான்னு பேசலாம். இந்த தேவையற்ற இந்த பாசம் எல்லாம் நம்ம உடைச்சி தூர போட்டுடணும். இந்த சீரியல் என்னால் பார்க்காம இருக்க முடியாது, இந்த நாடகம்லாம் என்னால் பார்க்காம இருக்க முடியாது, இந்த படம் பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னா ஆண்டவருக்கு தேவையே இல்லை. அவர் சொல்லிடுவார், நீ இல்லாத தயவு செய்து என்ன செஞ்சிடாத, பரலோகத்துக்கு. நம்ம தேவனுக்காக விலைக்கரையும் கொடுக்காம, தேவனுக்காக எதையுமே இழக்காம இருந்தால், இழக்காம எதை பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு தன் ஜீவனை இழந்ததை நம்ம எல்லாரையும் பெற்றுக்கொண்டார். எதையாவது கிறிஸ்துவுக்காக இழக்கணும், ஆண்டவரை நம்ம லாபமாக கொள்ளணும். பைபிள் சொல்லுகிறது, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறாராம். ஆமேன். காலையில் ஆண்டவர் நம்ம கூட தேவையற்றதை பேசினார். ஆமேன். தேவையற்ற 3 காரியங்களை குறித்து நம்மோடு பேசினார். தேவையற்ற பாதை, தேவையற்ற பாசம், தேவையற்ற பாவம். இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41, 42வது வசனத்தை வேகமாக வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. காலையில் பார்த்தோம், தேவையற்ற 3ஐ பார்த்தோம். தேவையில்லாமல் நிறைய இருக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக 3 காரியம் சொன்னோம். ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று தான். தேவையற்றது ஆயிரங்கள், தேவையானது ஒன்றே ஒன்று. சொல்லுங்க, தேவையற்றது ஆயிரங்கள், தேவையானது ஒன்றே ஒன்று. என்ன சொல்றாரு? நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. பங்குன்னா என்ன? சொத்து. என்னது பங்குன்னா என்ன? இவளுக்கு அந்த சொத்து, இவளுக்கு கிழக்க, இவளுக்கு மேற்கன்னு பிரிக்காங்கல்ல, அந்த பங்கு. அந்த பங்கெல்லாம் ஒரு நாள் எடுபட்டு போயிடும். ஆனால் நம்மை விட்டு எடுபடாத நல்ல சொத்து இயேசு. நல்ல பங்கு. நம்மளை விட்டு ஒரு நாளும் எடுபடவே மாட்டார். இந்த உலகம் இன்னைக்கு, இந்த உலகமும் சரி, விசுவாசிகளும் சரி, சபைகளும் சரி, அநேக சபைகள் தேவையற்ற காரியங்களை தேடி 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 போய் அவரை பார்த்தா இவரை பார்த்தா கதை நடந்துருமா, அப்படி நடந்துருமா, அவங்க தேவைகள் தருவாங்களா, இவங்க தேவைகளை சந்திப்பாங்களா, அவங்க நமக்கு சபை கட்டி கொடுப்பாங்களா, இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா, இவங்க நமக்கு ஃபீஸ் கட்டிட மாட்டாங்களா, யாரையோ முன்னாடி சத்துரு போய் நிற்க வைக்கிறான். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, தேவையில்லாத காரியங்கள் அதிகம் இருக்கலாம், ஆனால் உனக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் கொடுக்குற ஒரே ஒரு இடம் தேவ சமூகம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அந்த ஏசப்பாக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, ஏசப்பாவுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, தேவையானது அவரை மட்டும்தான், தேவையானது ஒன்று தாங்கிறத நம்ம பார்க்க வைக்கும். அப்போது ஆவியானவர் இன்னைக்கு மாலை வேளையில் உங்களோடு பேசுகிறார். நீ எதையெல்லாம் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் தள்ளிட்டு தேவையானதை நமக்கு முன்பாக வைக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் திருப்பிக் கொள்ளுங்க 7ஆம் அதிகாரத்தை. 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது அங்கே அழகான சம்பவம் ஒன்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 6ஆம் அதிகாரத்தில் அந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிங்களேன். வரவழைத்து தகுதி அல்ல, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து 7 பேரை அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலோ நல்லா புரிந்து கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒரு கூட்டம் அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணைகள் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பிரதர் சிஸ்டர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த 12 அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டறையிலே ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட இந்த 120க்கும் மேற்பட்டவர்களில் இருந்த அந்த 12 பேரும் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்கள், ஆண்டவருடைய அதிகாரத்தை பெற்றவர்கள், ஆண்டவருடைய கண்ணீரை பெற்றவர்கள், ஆண்டவருடைய சத்தியத்தை பெற்றவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் போதிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் உறுதியாய் தரித்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டம் இவர்கள் பக்கமாய் திரும்புகிறது. இவர்களை ஜெபத்திலும் போதிப்பதிலும் இவர்களை இருந்து திசை திருப்புவதற்காக ஒரு கூட்டம் இவர்களை நோக்கி வருகிறது. அவர்கள் இவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். என்ன, இன்றைக்கு சபைக்கு வருகிற விதவைகள் இன்றைக்கு விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகளை இந்த அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக வந்து அவர்கள் திருப்புகிறார்கள். அழகாய் அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்ததினாலே அவர்கள் திசை திருப்புவதற்கு இடம் கொடுக்காமல் வேதம் அழகாய் சொல்லுகிறது, எங்களுக்கு பற்பல வேலைகள் அல்ல, எங்கள் வேலையெல்லாம் ஒன்றே ஒன்று, அவருடைய பாதம். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை இன்றைக்கு திசை திருப்புவதற்கு கூட்டங்கள் அநேகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. பற்பல வேலைகள். வேதம் சொல்லுகிறது, மார்த்தாளின் வீட்டிற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற சத்தியம், இயேசு என்கிற ஜீவ ஒளி, இயேசு என்கிற வல்லமை, இயேசு என்கிற அற்புதம், இயேசு என்கிற சுகம், இயேசு என்கிற நித்திய ஜீவன் மார்த்தாளின் வீட்டிற்கு வந்திருக்கிறாள். ஆனால் இந்த ஜீவனை, இந்த ஜீவ ஒளியை, இந்த வழியை, இந்த சத்தியத்தை வீட்டிலே வைத்துவிட்டு அவள் தேவையற்ற வேலைகளை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ பற்பல காரியங்களினால் கவலைப்பட்டு கலங்குகிறாய். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களை திசை திருப்புவதற்கு, தன் வேலையிலிருந்து தன்னுடைய பணியிலிருந்து திசை திருப்புவதற்கு கூட்டம் எழும்பி முறுமுறுத்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு எத்தனை படிக்கும் போது அழகாய் சொல்லுகிறார்கள், நாங்கள் போதிப்பதிலும் வேதத்தை, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நல்ல தரிசனம் உள்ளவங்களுக்கு ஒன்று புரியும், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரித்து விடக்கூடாது என்பதில் அவங்க கவனமாக இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்ல ஜெபிக்கிறதுல ஆண்டவருடைய ஏக்கத்தை, ஆண்டவருடைய அழுகையை, ஆண்டவருடைய பெருமூச்சை, அந்த ஜெபிக்கிற கிருபைகளை இன்னைக்கு பெற்றிருக்கிறீங்க. ஆனால் சத்துரு உங்களை திசை திருப்பதற்கு பிளான் போடுவான். பற்பல வேலைகளில் தள்ளுவதற்கு, பற்பல நினைவுகளில் தள்ளுகிறதற்கு போராடி கொண்டிருப்பான். இது உனக்கு தேவையில்லை, இது உனக்கு தேவைதானே, இது இப்படி இருந்துட்டா எப்படி, ஜெபம் பண்ணால் மட்டும் போதுமா, எதையாவது காரியங்களை சொல்லி நம்மை திசை திருப்புவதற்கு பிளான் போடுவான். நீங்கள் ஞானமாக சத்துருவுக்கு எதிர்த்து நிக்கணும். எனக்கு ஒன்னே ஒன்று போதும், தேவனுடைய சமூகம். எனக்கு கர்த்தருடைய பாதம் போதும், கர்த்தர் எனக்கு போதும். இன்னைக்கு தேவ ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தேவ கிருபைகளை பெற்ற பிள்ளைகளையும் சத்துரு திசை திருப்புறதுக்கு பிளான் போட்டுட்டே இருக்கிறான்.
இதெல்லாம் உனக்கு அவசியம் தானே, இதெல்லாம் உனக்கு அவசியம் தானே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த காரியம் எப்போ நடந்து தெரியுமா? ஏதேன் தோட்டத்திலே நடக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லிட்டு போகிறார், இங்க பாரு, கவனமா இருப்பா, இந்த ஏதேன் தோட்டத்தில் உனக்காக தான் படைச்சு வச்சிருக்கிறேன், ஆசையாசை படைச்சு வச்சிருக்கிறேன். அந்த தோட்டத்தில் இருக்கிற நடு விருட்சத்தில் இருக்க கனியை மட்டும் நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லி அழகா சொல்லிட்டு போகிறார். இதெல்லாம் உனக்கு தேவையில்லைப்பா, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஏதேன் தோட்டத்தை நீ ஆண்டு கொள்ள வேண்டும். ஆனால் அந்த சத்தத்தை ஆண்டவர் துணித்து விட்டு வெளியே போன உடனே இனி ஒரு சத்தமும் ஏதேன் தோட்டத்துக்குள் வருகிறது, அவர்களை திசை திருப்புவதற்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி, கர்த்தர் மட்டும்தான் எனக்கு வேணும், கர்த்தர் பாதம் மட்டும்தான் எனக்கு வேணும், நீங்கள் உறுதியாக தேவனுக்குள் உங்களை ஒப்பு கொடுத்து சத்துருவுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. பல விதங்களில் நம்மளை திசை திருப்புவதற்கு சத்துரு போராடிட்டே இருப்பான். பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய ஏசப்பாவை மட்டும் சார்ந்து இருக்கிறது பரலோகத்துக்கு பிரியமா இருக்கு. ஆமென். அந்த பைபிள் உங்க 5வது வசனம் என்னது? முதல் லைனு, இந்த யோசனை. ஆமா, நீங்க இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம், நீங்க எடுக்கிற இன்னைக்கு ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு வேணும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அப்பா சமூகத்துக்கு போவேன், அப்பா கூட இருப்பேன், அப்பாட்ட யோசனை கேட்பேன், அப்பாவை சார்ந்து இருப்பேன், ஏசப்பா தான் எனக்கு வேணும்னு நீங்க தைரியமா நிக்கிற இந்த யோசனை பரலோகத்துக்கு பிரியமா இருக்கு. யாருக்கு பிரியமா இருக்கணும்? ஹலோ, யாருக்கு பிரியமா இருக்கணும்? ஆண்டவருக்கு, ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்கணும். அவருக்கு என்ன பிரியமோ அதுதான் எனக்கு தேவை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவருக்கு என்ன பிரியம், அவருக்கு எது பிடிக்கும், அவர் எதுக்கு பிடிக்காது, அவருக்கு எது பிடிக்காது, எது பிடிக்கும், பார்த்து 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 பார்த்து. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு தெரியுமா? ஏசப்பாட்ட கேட்டு 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 செய்கிறவங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு பிடிக்குமா ஆண்டவரே? இது உங்களுக்கு செய்ய முடியுமா? இதை செய்யவா ஆண்டவரே? உங்களுக்கு பிடிக்குமா? இதை வாங்கவா, இதை வாங்கக்கூடாதா? ஒவ்வொரு காரியத்தை அவரை பிரியப்படுத்தி நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்கள் மேலே அவர் ரொம்ப பிரியமாக இருப்பார். உங்கள் மேலே, என் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும். என் பிள்ளை என்கிட்ட கேட்காம ஒன்றும். தாவீதுக்கு விரோதமாக தாவீதின் குடும்பங்கள் எல்லாமே எதிரிகளால் கடத்தப்படுகிறது. கூட இருக்கிறவங்க குடும்பம் எல்லாம் கடத்தப்படுகிறது. பைபிள் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் சுயமாக ஒரு முடிவு எடுக்காம தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு, இந்த தண்டை நான் பின்தொடரலாமா? ஆமென். அந்த இடத்துல தாவீது புரிந்து கொண்ட ஒரு நல்ல அழகான ஒரு சத்தியம், எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை பேர் குடும்பங்களை கடத்திட்டு போனாலும், நான் கேட்க வேண்டியவற்றை கேட்க காரியத்தை நான் கேட்கும்போது, ஆமென், ஆண்டவர் உங்கள் மேலே அவ்வளவு சந்தோஷப்படுவார். அவ்வளவு காரியங்கள், உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், வாலிப பிள்ளைங்களுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், எதிர்கால காரியமாக இருக்கலாம், எதுவானாலும் சரி, ஊழிய காரியமாக இருக்கலாம், உங்களை எங்கேயாவது ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க நீங்கள் டேட் கொடுக்குற காரியமாக இருக்கலாம், எதுனாலும் கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணி நீங்கள் செய்யும்போது பரலோகம் உங்கள் மேலே பிரியமாக மாறிடும். இந்த யோசனை அவர்களுக்கு பிரியமாக இருந்துதான். அல்லேலூயா. அப்போது இந்த தடுமாற்றங்கள் அவர்களுக்குள் வராதபடிக்கு அவர் அழகான யோசனை பண்றாங்க பாருங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் தேவ வசனம், சொல்லுங்க, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. எங்க விருத்தி அடையுது? சத்துரு இவங்களுக்கு விரோதமாய் இவங்களை திசை திருப்புவதற்கு மூர்க்க வெறி கொண்டாலும் அழகாய் ஞானமாய் இவங்க சொல்றாங்க, பரிசுத்த ஆவியில நிறைந்த ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணுங்க, அவங்களை விசாரிக்கிறதுக்கு தனியா டியூட்டி போடுங்க, நாங்க ஜெபம் பண்றதுல போதிக்கிறதுல தரித்திருக்கணும் என்கிற எந்திர முடிவு எடுத்த உடனே வசனம் விருத்தி அடையுது. ஆமென்.
தேவ வசனம் இந்தியாவில் விருத்தி அடையணும்னா நீங்களும் நானும் தேவன் சில காரியங்களுக்காக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் பைபிள் சொல்லுகிறது அப்போஸ்தலர்கள் சபை நடத்திட்டு இருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 7 பேர் யாரால் உருவாக்கப்பட்டவங்க தான்? அப்போஸ்தலர்களால் உருவாக்கப்பட்டவங்க தான். அன்னைக்கு காலையில் இந்த 7 பேரும் டியூட்டிக்கு சபைக்கு வரும்போது அன்னைக்கு இவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறதுன்னு இவங்க கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. இவங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவங்க சாதாரணமாக விசுவாசியாக வராங்க, அங்கே சபை நடக்கப்படுது, அப்போஸ்தலர்களுக்கு அடங்கி இருக்காங்க, உபதேசத்தில் தரித்திருக்காங்க, அப்போஸ்தலர்களுடைய ஒவ்வொரு உபதேசத்தையும் நல்ல கை கொண்டுட்டே இருக்கிறாங்க. இந்த உபதேசம், இந்த பாஸ்டர் அந்நிய பாஷைகளை பேச அந்த 7 பேர் பார்த்துருப்பாங்க. அந்த பைபிள் சொல்லுகிறது இவங்க எல்லாருமே ஆவியில நிறைந்தவங்களாம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அபிஷேகம் பெற்ற அந்த 7 பேரை செலக்ட் பண்ணும்போது இந்த 7 பேருக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 12 அப்போஸ்தலர்கள் அந்த 7 பேரை செலக்ட் பண்றாங்கன்னா சும்மா கண்மூடித்தனமாலாம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ 5000 ரூபா கொடுத்தா ரெவரண்ட் பட்டம் கிடைக்கும். ஆமே. இப்போ எக்ஸ்ட்ரா 2000 கொடுத்தனா முன்னாடி எதுனாலும் போட்டுக்கலாம். பின்ன முன்னாடி ஒரு 5000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா டாக்டர் போட்டுக்கலாம். ரெவரண்ட், டாக்டர் எதுனாலும் நீங்கள் ABCD EF Z வரைக்கும் எதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ உள்ளது மாதிரியல் அப்போது பைபிள் சொல்லுகிறது 7 பேர் பரலோகம் செலக்ட் பண்ணுதுன்னா இந்த அப்போஸ்தலர்கள்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. யார் ஆண்டவரை செலக்ட் பண்ணலாம்? 7 பேர் லிஸ்ட்டு முன்னாடி வருது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஜெப முகாமுக்கு எத்தனை பேருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அறிவிப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் உங்கள் லிஸ்ட் மட்டும்தான் பரலோகம் காட்டுது. இவ்வளோ பேர் வருவாங்கப்பா. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. எத்தனை பேர் வரணும்னு நம்ம பரலோகம் முடிவு பண்ணுதோ அத்தனை பேர் மட்டும்தான் வருவாங்க. எத்தனை பேர் அவருடைய இருதயத்தை இன்னைக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரோ அவங்க மட்டும்தான் வருவாங்க. தேவனால் முன்குறிக்கப்பட்ட லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. நாளைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வர்றவங்கள நாளைக்கு லிஸ்ட்டில் வச்சுருப்பார். இன்னைக்குள்ள சாப்பாடு, இன்னைக்குள்ள அந்த கிருபை உங்களுக்கு மட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் சொன்னால் அல்லேலூயா சத்தமாக வருதே. எம்மாடி தாயி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட வரிசையில் நாம் இருக்கணும். அப்போ 7 பேர் அப்போஸ்தலர்கள் எப்படி டக்குன்னு தெரிந்தெடுக்கிறாங்க? 7 பேர் லிஸ்ட்டு பரலோகம் கொடுத்துருக்கோம். ஆமென். பைபிள் சொல்லுகிறது அவங்களெல்லாம் நியமித்த பிறகுதான் தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போது தேவன் உங்களை முன்குறித்து கொண்டு வந்ததுனால அப்போது நம்ம மூலமாக நீங்கள் ஜெபிக்கிறது மூலமாக உங்கள் மேலே ஆண்டவருடைய அபிஷேகமும் அந்த பாரமும் அந்த கிருபையும் உங்கள் மேலே இன்னைக்கு வச்சார்ல. எதுக்கு வச்சாராம்? சபைகளும் சத்தியமும் பெருகுவதற்கு. ஹல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ளணும் பிரதர் சிஸ்டர், உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற அந்த கிருபை அளவற்றது. ஒருவேளை நானும் இதே மாதிரி ஜெப முகாமுக்கு போயிருக்கும் போதெல்லாம் நான் கிட்டத்தட்ட 8000 பேருக்கு கூட அந்த ஜெப முகாமுக்கு போயிருக்கிறேன். பின்னாடி உட்கார்ந்துருப்பேன். எதுக்கு போகிறேனே தெரியாது. ஏன்னா சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சேட்டை பண்ணிகிட்டு இருப்பேன். ஏதாவது பையங்க கூட சேர்ந்து சேட்டை பண்ணுறதுனால இந்த கிறிஸ்தவங்க என்ன பிளான் போடுவாங்கன்னா 4 மணிக்கு வேன் பிடிச்சிட்டு போவாங்க. எப்படியா இந்த பயிரெல்லாம் தூக்கி போட்டு என்ன செஞ்சிருவோம், கொண்டு போயிடுவோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு காசு பிரித்து கொண்டு போவாங்க. எங்கிட்ட காசை கேட்க மாட்டாங்க. ஏன்னா நல்ல வேலை நீ வந்தால் போதும் அப்படி சொல்லி கூட்டு தூக்கி போட்டு கொண்டு போயிடுவாங்க. இவங்க வேன் அன்னைக்கு கடைசி சனிக்கிழமை வேன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா நாங்கள்லாம் எஸ்கேப் ஆயிடுவோம். ஏன்னா இவங்க வேலை என்னதுதான், எங்களை எப்படியாவது வேனில் தூக்கி போட்டு 4 மணி கொண்டு போயிடணும். ஆமாம், இங்கே கொண்டு விட்டுருவோம், சனி எப்படியாவது போகுது. ஆமாம், ஏன்னா உள்ளே போன பிறகு என்ன செய்ய மாட்டாங்க, போக முடியாது. ஆனால் பார்த்ததுலேயே என்னை கொண்டு விட்டவங்கெல்லாம் ஷாப்பிங் போயிடுவாங்க 4 மணியில் வெளியே பச்சி போண்டாத்தீங்க. ஆனால் நாங்கள் யாரெல்லாம் திருட்டு பயிலோன்னு எங்களை தூக்கி போட்டு போகிறாங்களோ நாங்கள் மட்டும் உள்ள ப்ரேயரில் இருப்போம். ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 10 பேர் கூட்டு வந்தாலே எங்கே போனிய அப்படின்னா எல்லாம் அங்கே போயிடும் சுற்றி பார்க்க போயிடும். உள்ளே போனோடனே நமக்கு பிடிச்சிரும். ஆமென். அங்கே நடக்கிற பன்னீர்செல்வனுடைய பாட்டு, மோகனுடைய ஜபங்கள், இதெல்லாம் நமக்கு ஆண்டவருடைய கிருபை அந்த நாட்களில். அப்போது இந்த நாட்கள் போக 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 நான் பிரசங்கம் பண்ணுவேன், ஊழியத்துக்கு வருவேன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும், ஏசப்பாவை ரொம்ப ரட்சிக்க போகிறதுக்கு முன்னாடியே யாராவது அடிக்க போகிறேன்னா ஜோமன்ட்டு போவேன். ஆண்டவரே சோத்திரமப்பா, போட்டு ஒரே போடணுமப்பா. என்ன செய்யணும்? போடு
ஒரே போடா இருக்கணும்ப்பா, எதிரி எங்களை அடிச்சிடக்கூடாதுப்பா, தோத்திரம். ஜெபிக்க கூடாதுன்னு தெரியல, அப்படி ஜெபிக்க கூடாதுன்னு, இதுக்கெல்லாம் ஏசப்பா உதவி செய்ய மாட்டாருன்னு தெரியல. நமக்கு என்னன்னா ஆண்டவர் மேல இருக்கிற அந்த பக்தியில, தகப்பனே ராஜாவே இந்த அருவா நல்லா விட்டணுமாப்பா, போலீஸ்காரங்க பிடிபற்ற கூடாதப்பா, தகப்பனே ராஜாவே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனா, அப்போ நினைச்சு பார்ப்பேன், ஏன் அப்படி நம்ம ஜெபம் பண்ணோம்? உண்மையில அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ தெரியுது. ஆண்டவர் துன்மார்க்கத்துக்கு துணை போகவே மாட்டாங்க. ஆனா தேவ கிருபை 8000க்கு மேற்பட்டவங்க பின்னாடி உட்கார்ந்து நான் ஜெபம் முகாமில் கலந்துருக்கேன். ஒரு முகாமில் கலந்துருக்கிறேன் 10 நாள். உங்களை மாதிரி தான் நீங்கள் வந்து காலையில் வந்த போஸ்டில் திருத்தருன்னு பார்த்துட்டே இருந்தீங்க. எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் நேரம் போக 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 நீங்கள் யாருன்னு புரிஞ்சுட்டு பார்த்தீங்களா? என்ன அப்படி பாக்கிய நாம் இன்னும் 2 நாள் யாரும் தப்பித்து போகவே முடியாது. அதனால தான் ஏசி போட்டு உங்களுக்கு டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி பின்னாடி உட்காந்து எதுக்கு போனேன்னு தெரியாமல் 8 நாள் 10 நாள் மீட்டிங், 8 நாள் உள்ளே இருக்கும் கணக்கு. எனக்கு உள்ளே இருக்க பிடிக்கல. உள்ள சுற்றி திரிஞ்சவனை உள்ள தூக்கி போட்டு ஒரு 10 நாள் உட்காருனா யார் உட்காருவா? உள்ள தூக்கி போட்டாங்க. நான் 8 நாளில் தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தேன். 8வது நாள் ஓடி போயிடணும், இன்னும் இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஜபம் 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 ஜபம், எப்போ பார்த்தாலும் பாட்டு, எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷை பிடிக்குது. ஆனால் உள்ளே இருக்க முடியலை, கட்டி போட்டது மாதிரி இருக்கு. 8வது நாள் நைட்டு அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களாம் பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் விசுவாசி லிஸ்ட்லேயே கிடையாது. அப்போ தான் ஜெயிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு அப்போது ஜூலை 1 அந்த மீட்டிங் போகிறேன். எனக்கு ஜூன் தான் எல்லா கேஸும் விடுதலை ஆகுது. எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு எனக்கு சம்மந்தமே. யாரோ ஒருத்தங்க என்னை கம்பல் பண்ணி எனக்காக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. எப்படியாவது போகட்டும். எனக்கு வாஞ்சி என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு எல்லாம் விடுதலை கொடுத்துட்டாரு, எல்லா கேஸும் விடுதலை ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆசை இருந்தது மனசுக்குள்ள, இனி வாழ்ந்த ஏசப்பாவுக்காக வாழணும். நான் பிறந்ததுலேருந்து நான் வாலிப நாட்கள் வரைக்கும் எந்த வேலைக்கும் போனதே கிடையாது. உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு மண்வெட்டி பிடிச்சி வேலை பார்த்து எனக்கு பழக்கம். இந்த முகாமுக்காக, அந்த நான் போன முகாமுக்காக, ஒரு 18-19 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த முகாமுக்காக என்ட்ரன் பீஸ் 100 ரூபாய். அதுக்கு கொத்தனார் வேலைக்கு போனேன். முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும் சொல்லுவாங்க எல்லாரும், மனசில் ஆயோ. ஆனால் முன்ன பின்ன செத்தது இல்லாதனால அந்த வேலை நமக்கு தெரியலை. கை காலெல்லாம் பொத்து இந்த என்ன சொல்ற இரும்பு மனுஷன் மாதிரியே நடக்கேன். காலெல்லாம் பொத்துட்டு, ஏன் இப்படி கால் போக்கு? பிற சிமெண்ட்ல கால் பட்டா போக்காது. இங்கேருந்து ட்ராவலுக்கெல்லாம் பைசா பார்த்து போய் கஷ்டப்பட்டு முகாமில் சேர்ந்து 8 நாளில் தப்பிச்சு வரலான்னு பார்த்தா 8வது நாள் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் நம்ம வெயிட் நமக்கு தெரியலை, நம்ம யாருன்னு நமக்கு தெரியலை. தேவன் நம்முடைய சின்ன சின்ன அர்ப்பணிப்பையும் பார்க்குறாரு. ஆண்டவர் சின்ன சின்ன நம்ம வார்த்தைகளையும் பார்க்குறார், அர்ப்பணிப்பை பார்க்குறார், பேச்சை பார்க்குறார், ஆண்டவருக்கா வாழ்வேங்கிற துடிப்பை பார்க்குறாரு. எனக்கு நிறைய கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. வாழ்வா சாவான்னு தெரியாது, வெளியே போனால் என்னென்னாலும் நடக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னேன், எனக்கு நீங்கள் மட்டும் வேணும், எனக்கு நீங்கள் மட்டும் வேணும். ஆனால் இங்கே நடக்கிற ஜெபம் எனக்கு புரியலை. ஆனால் ஜெபிக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு பிடிக்கலை, எங்கே தப்பிச்சு போகணும் போல இருக்குது. 8வது நாள் ஒரு பிரதர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரியலை, ஏன்டா திரு முடிக்காருன்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, பிரதர் உங்கள் முகம் ஏதோ பிரகாசமாக மாறிட்டு இருக்கு. இல்லையே, பான்ஸ் பவுடர் இன்னைக்கு பார்த்து போடலையே. இல்லை பிரதர், நீங்கள் பிரகாசமாக மாறிட்டே இருக்கீங்க, பயமாக இருக்குது எனக்கு. அப்படி என்ன அப்படி இருக்குது? இல்லை, இந்த தேவதூதன் மாதிரி முகம் வெளிச்சமாக மாறுது, லைட்டெல்லாம் போடலையே அப்படின்னு பார்த்தா இருட்டு. எனக்கு பயம் கொடுத்துட்டு, சரி பாஸ்டர் போவோமான்னு சொல்லி போய் படுத்துட்டேன். போய் படுக்கவும் என் பக்கத்தில் நேரடியாக ஜீசஸ் நின்று பிரத்யட்சமாக முத கர்த்தர் என்ற பேசுகிற முதல் வார்த்தை, என் அடிச்சுவடுகளை நீ பின்பற்ற வேண்டும். அந்த சத்தம் காதேஸ்வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், என் அடிச்சுவடுகளை நீ பின்பற்ற வேண்டும். யாருடா பேசுறா? சுத்தி சுத்தி பக்கம் யாருமே இல்லை. எனக்கு அடிச்சுவடுனா புரியாது, அடி தெரியும், சுவடு தெரியாது. அந்த அடி தெரியுமே, இந்த அடிச்சுவடை யார்கிட்ட போய் கேட்க? யார் நம்மளை நம்பி சொல்லுவா? நினைச்சிட்டு இருக்கிறேன். அதிகாலை செக்ஷன்ல வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது என்னன்னு மெசேஜ் எடுக்கிறார். எனக்காகவே 3 மணி நேரம் மெசேஜ். குறிப்பெல்லாம் வாழ்க்கையிலே டைரியில் எழுதுனது அப்பந்தான்.
கட 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 எழுத எழுத ஆசை பெருகுது. ஓஹோ, அடிச்ச உடனே இப்படியா? ஓ, கோவப்படக்கூடாதா? ஓகே. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், ஓஹோ அப்போ பதில் வையக்கூடாதா? அவர் பயமுறுத்தாமலும், அப்போ நீ பயமே முறுத்தக்கூடாதா? இதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்போ நீ எதுவுமே எடுக்கக்கூடாதா? அப்போ அடுத்தவன் அடித்தோம்னா என்ன செய்யணும்? ஓ, அமைதியாக போகணுமா? இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து 10வது நாள் ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அன்னையிலேருந்து ஊழியத்தை ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், ஊழியத்தை ஒன்று கூப்பிட போகிறேன், ஊழியத்துக்கு ஒன்று அழைக்க போகிறேன். நிறைய பேர் ஜெபிக்க வர மாதிரி சொப்பனை வருது. நிறைய காரியங்கள், தெய்வ தூதர்கள் வந்து என்னோடு பேசுகிற காரியங்களை பார்க்குறேன். ஏதோ நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒவ்வொரு நாளும் போக தான் முழு நேர ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு. என்னன்னா, ஒரு ஜெப முகாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றிடும். நம்முடைய அர்ப்பணிப்பு நம்ம வாழ்க்கையில், நீங்கள் இங்கே பேசுகிறீங்கல்ல, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க தேசத்தா, இந்த ஜெபம்லாம் நீங்கள் வெறுமன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்கள் ஜெபமெல்லாம் உற்று கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணா. இவ ஜெபம் பண்ணுறது ஏலி காத்துக்கு கூட கேட்கல. ஆனால் இந்த உதடு அசைவு பரலோகம் உற்று கவனித்தது. ஆமென். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, உங்கள் உட்காருதலையும் உங்கள் எழுந்திருக்கிறதுலையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. நீங்கள் ஏசப்பான்னு உட்கார்ந்தீங்கன்னா அங்கே கேட்கும் சத்தம், சோத்திரம்பா அப்படின்னா அங்கே கேட்கும் சத்தம். பைபிள் சொல்லுகிறது, கொர்நேலியுவின் தான தர்மங்கள் பரலோகம் அவருக்கு நினைப்பூட்டுதலாய் மாறிச்சான். ஆமென். கொர்நேலியுவின் ஜெபமும் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் மாறிட்டு. பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கை, உங்க ஜெபம், உங்க ஊழியம், உங்க வைராக்கியம் என் ஆண்டவருக்கு நினைப்பூட்டுதலாக மாறணும். என் பிள்ளை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியாவை ஆசீர்வதிக்கணும். என் பிள்ளை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா தூத்துக்குடி ஆசீர்வதிக்கணும். என் பிள்ளை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா தமிழ்நாடு ஆசீர்வதிக்கணும். பரலோகத்தில் இந்த தேவதூதர்கள் கேட்பாங்க, யார் ஆண்டவரே அது? என் பிள்ளைக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், வசதி இல்லாமல் இருந்தோம், பிரயாசப்பட்டும் பலன் இல்லாமல் இருந்தோம், என் பிள்ளை என்ன நோக்கியே கூட்டுட்டு இருப்பா. அவளுக்கு தெரியும், அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. பைபிள் சொல்லுகிறது, அந்த 7 பேரை நியமித்த பிறகு வசனம் விருத்தி அடைந்தது. பைபிள் சொல்லுகிறது, அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 7 பேர்ல ஒருத்தரை பத்தி பைபிள் அழகா சொல்லியிருக்கு. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பாருங்களேன், எவ்வளவு பெரிய கிருபை பாருங்களேன். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர்களால் 7 பேர் நியமிக்கப்பட்ட அந்த 7 பேரும் எப்போ தங்க பணியை செய்ய ஆரம்பிச்சாங்களோ, இங்கு இவர்கள் பணி, அங்கு அப்போஸ்தலருடைய ஜெபமும் உபதேசமும் சேர்ந்து அநேகரை விசுவாசத்துக்குள்ளாக மாற்றுகிறது. இந்த 7 பேரில் ஒருவனை குறித்து ஸ்தேவானை குறித்து பைபிள் சொல்லுது, அவங்களுக்கு 7 பேருக்கு என்ன வேலை? பிரசங்கம் பண்ணுறதா? அவங்க பந்தி விசாரிக்கணும். பந்தி விசாரிப்பு. சாப்பிட்டீங்களா? சாம்பார் வந்துச்சா? ரசம் வந்துச்சா? என்ன விசாரித்து கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அதான் அவங்களுக்கு வேறு வேலையே. நம்ம ஊரில் இந்த பந்தி பரிமாறுறாங்களா, அவங்களெல்லாம் நம்ம பெருசாக பார்ப்போமா? சொல்லுங்கள். அந்த நேரம் மட்டும் பார்ப்போம், சாம்பார் தேவை மட்டும் பார்ப்போம். பிரதர் அதுக்கப்புறம் இங்கே வாப்பா அப்படிம்போம். ஆமாம், இவன் மட்டன், இங்கே இந்த இலைக்கு பாயாசம் கொஞ்சம் எனக்கும் ஊத்தியா? அந்த நேரம் மட்டும்தான். ஆனால் இந்த பந்தி விசாரிப்புக்காரங்க வேலையை பெற்றவங்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஆவியானவர் அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த 7 பேரும் பரலோகத்துக்கு மிகுந்த பிரயாசங்களை கொண்டு வருகிறவர்கள். இந்த 7 பேரும் ஆவியில அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தாங்க. அந்த ஸ்தேவானை குறித்து அவ்வளவு மகிமையான காரியங்கள் ஆவியானவர் எழுதப்பட்டிருக்கு. அவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களால, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்களால, அவர் மட்டும்தான் எனக்கு வேணும், அவருடைய சமூகம் தான் எனக்கு தேவைன்னு யார் ஒருவன் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கிறானோ அவங்க மூலமா வசனம் விருத்தி அடையும், சபை வளரும், அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க மூலமா அற்புத அடையாளம்லாம் என்ன செய்யணும்? எங்க நடக்குமோ அப்படின்னு உட்கார்ந்துருக்கீங்களே, சொல்லுங்க, நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நடக்கணும். நைஜீரியா தேசத்தில் டிபி ஜாசுவா என்கிற தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கை சரிதை எடுத்து பார்த்தா, அந்த மனுஷனுடைய வீடியோக்களை பார்த்தா நமக்கு அவ்வளவு புல்லரிப்பு ஆயிடுது. எவ்வளவு ஒரு அற்புதம், எவ்வளவு ஒரு அசால்ட்டான அற்புதம் நடக்கு.
HIV நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் லைன்ல இருக்காங்க. கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட நைஜீரியா தேசத்துல விபச்சாரத்திற்கு பாவத்திற்கு உட்பட்ட ஜனங்கள், அதிகமான விபச்சார பாவம் நைஜீரியா தேசத்துல. கேன்சர் நோய்கள், உதடுல கேன்சர் பட்டு அழுகி நீர் வடியும். டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு கேன்சர் இருக்குது, இவங்களுக்கு HIV இருக்குன்னு. HIV இருக்கிறவங்க ஒரு லைன், கேன்சர் இருக்கவங்க ஒரு லைன். டிபி ஜாசுவா அங்கிருந்து ஒரு 8 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு மாடியிலேருந்து இறங்கி வர்றார். அப்படி அழகா ஒரு டச், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், அவ்வளோதான். மறுநாள் சர்டிபிகேட்டோட வராங்க, கேன்சர் நோய் இல்லைன்னு வருது. HIV நோய் எல்லாம் சுகமான அசாத்தியமான அற்புதங்கள். உங்களை புரிந்து கொள்ளணும், இவர் செஞ்சது மாதிரி, அதாவது பேதுருவை கொண்டு அற்புதம் செஞ்சது மாதிரி எல்லாம் பவுலை கொண்டு போல அல்ல, தீமோத்தேயை கொண்டு, ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இதுவரைக்கும் செய்யப்பட்டிராத அற்புத அடையாளங்களை இந்த ஜெனரேஷனை கொண்டு கர்த்தர் செய்வார். இந்த தலைமுறைகளை கொண்டு கர்த்தர் செய்வார். இந்த நாளில் வைராக்கியம் பாராட்டுகிற உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். மகிமையான காரியம், இதுவரைக்கும் செய்யப்பட்டிராத அற்புதம், இதுவரைக்கும் எங்கும் கேள்விப்பட்டிராத அற்புதம். நமக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன ஆசை தெரியுமா? பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர்களாலே அவர்கள் அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தார், அவர்கள் எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் என்ன வரணுமா? யாரை பார்த்து? உங்களை பார்த்தா. எல்லாருக்கும் ராஜாவை பார்த்து பயம் வரணும். எல்லாருக்கும் யாரை பார்த்து பயம் வரணும்? கர்த்தரை பார்த்து பயம் வரணும். எல்லா முழங்காலும் கர்த்தருக்கு முன்னாடி முடங்கணும். நாவு எல்லாம் சொல்லணும், கர்த்தரே தெய்வம். உங்க நாட்கள் அது நடக்கணும். நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க. நடக்கணும். 8 மணி நேரம் அதற்காக முழங்கால் நிற்கணும்னா பரலோகம் எனக்கு கட்டளை இட்டு தான் நிற்கணும். 1 மணி நேரம் 3 மணி நேரம் பைபிளில் முழங்கால நின்று படிக்கணும்னா படிக்கணும். 10 நாள் உபவாசம் சாப்பிடாம குடிக்காம சாப்பிடாம இருக்கணும். அவர் சொல்லுவார், இப்படி இரு, நான் செய்வேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். மோசே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவரோடு தரித்திருந்தான். ஆமே. கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்யணும் துடிச்சிட்டிங்கன்னா பரலோகம் உங்களுக்காக கட்டளை இடுறதை நீங்கள் எதிர்பார்த்துட்ருங்க. நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்கிறேன். நீங்கள் சொல்லுங்க, நான் செய்கிறேன். அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுவீங்களா? என்ன தலையை ஆட்ட காணுமே? அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுவீங்களா? சொல்லுங்க. நீங்கள் நடந்து போனால் உங்கள் நிழல் பட்டு சுகமாகும். பேதுருடைய நிழல் பட்டு சுகமானாங்களாம். ஆமே. ஆனால் நீங்கள் நடந்து போனாலே அங்கே அற்புதம் நடந்துடும். அந்தகாரமெல்லாம் கட்டோடே ஒளிந்து போகும். யாரெல்லாம் விக்கிரகத்தை கஷ்டப்பட்டு கட்டினானோ அவனே கடாப்பாறை கொண்டு உடைப்பான். ஆமாம், அவங்களுக்கெல்லாம் பைபிள் சொல்லுகிறது, அது மலை ஜலாதி கழிக்கிற இடமா மாறிடுமா, அது பாத்ரூமாக மாறிடுமா. பெரிய கிரானைட் போட்டதெல்லாம் கக்குசா மாறப்போகுது. மனசில் ஆயோ எல்லாம் எப்போ பெருசா போட்டு கட்டு தான் மத்தியலா, அதெல்லாம் ரெஸ்ட் ரூமாக மாறப்போகுது, வாஷ்ரூமாக மாறப்போகுது. ஆமாம், எல்லாம் எப்போ எல்லாம் இது என்ன அவனை காணும், அவனே கொண்டு இடிப்பான். இதை வச்சு ஒரு பிரயோசனம். கும்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. ஐசக் பிரதர் வந்தார், நடந்து வந்தார், அந்த மல்லாக்கா விழுந்துட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோனால் நிற்க முடியாது. இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் நானும் நீங்களும் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோனால பைபிள் சொல்லுகிறது, தாகோன் மல்லாக்க விழுந்து மூக்கெல்லாம் உடைஞ்சிட்டான், கை காலெல்லாம் நொறுங்கி போச்சான். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த உலகம் தாகோனை பெருசா நினைச்சிட்டு இருக்கு, ஆனா பரலோகம் இந்த உடன்படிக்கை பெட்டியை பெருசா பார்க்குது. எது ஜெயிக்கும்? உடன்படிக்கை பெட்டி. எது ஜெயிக்கும்? கர்த்தரின் நம்பிக்கை ஜெயிக்கும். ஆமேன். இதெல்லாம் நடக்க போகுது. பைபிள் சொல்லுகிறது, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறானோ அவனுக்காக பரலோகம் வைராக்கியம் பாராட்டும். என் நாட்களில் இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். என் நாட்களில் தேசத்தில் அந்தகாரங்களே இல்லாத இந்தியாவாக மாறணும். ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தரும் வேலைக்கு போகக்கூடாது, வயக்காட்டுக்கு போகக்கூடாது, வேலைகளுக்கு போகக்கூடாது. எல்லாரும் சண்டே சர்வீஸுக்கு சர்ச்சுக்கு வரணும். எல்லா சர்ச்சிலையும் மூழ்கி ஞானஸ்தான உபதேசம், எல்லா சர்ச்சிலும் அந்நிய பாஷை உபதேசம், எல்லா பக்கம் அப்போஸ்தலருடைய உபதேசம், எல்லா பக்கம் திருவிருந்து. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி, அந்த பழைய ஏற்பாடு முந்தின நாட்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரம் அடித்து ஒரு 4 மணி நேரம் ஆராதனை நடத்துவாங்களே. ஆமாம், எவ்வளவு மகிமையான ஆராதனை. அந்த நாட்கள் 9 மணிக்கு வர்ற விசுவாசி தமிழ்நாட்டில் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்களாம். இப்போ 2 மணி நேரம் தாண்டதுக்குள்ளே என்ன பாஸ்டர் எப்போ முடிப்பாருன்னு பார்க்கும்.
ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய மகிமை ஒரு மனுஷன் சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்வார். நம்ம அந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தாகோன்கள் எல்லாம் ஒன்று இருக்கக்கூடாது. ஏசாயா 2:18 என் வாழ்க்கையில் உங்கள் நாட்களில் நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கத்தரை தெய்வம்னு நிரூபிக்கணும். ஏசாயா 2:18 நிறைவேற்றணும். சகரியா 10:1 நிறைவேற்றணும். கத்தரை இந்த உலகத்தில் திஷ்டாந்தப்படுத்தணும். பவுல் கத்தரை திஷ்டாந்தப்படுத்தினான். திஷ்டாந்தப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும் இந்த உலகத்தில். பைபிள் சொல்லுகிறது ஒரு சாதாரணமான ஒரு பந்தி விசாரிப்பு இந்த உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் பரலோகம் அவங்களை கனப்படுத்துது. ஏன்? அந்த ஸ்தேவான் மூலமாக அவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்கிறாருன்னா பைபிள் சொல்லுது. 7ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணுறார். ஆமென். அவ்வளவு வேதத்தில் தேர்ந்தவர்களாக, வேத அறிவில் நிறைந்தவர்களாக அன்றைக்கு விசுவாசிகள் இருந்திருக்காங்க. சபையில் பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்ட அந்த 7 பேரும் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? வேத அறிவுகளா இருந்திருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. அதாவது உங்கள் மூலமாக அற்புதம் நடக்கும். உங்கள் நாட்களில் விக்கிரகங்கள்லாம் கட்டோட ஒளிந்து போகும். உங்கள் நாட்களில் நீங்களே பார்ப்பீங்க, அது மலை ஜலாதி கழிக்கிற இடமா மாறிடும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஏன்? எப்படி மாறும்னா, எந்த ஒரு மனிதன் வேதத்தில் தேறினவனாக இருக்கிறானோ, அந்த வசனத்தை வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 1லேருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் ஒரு மனுஷன் நிற்காம பிரசங்கம் பண்ணுறாருன்னா அந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு வசனங்கள் இருக்கு பாருங்க. ஆமென். எவ்வளவு வசனம் எவ்வளவு அவருக்குள்ள தேங்கி இருக்குது. அந்த மனுஷனுக்குள்ள தாக்கத்தை பாருங்களேன். இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ற மாதிரி இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரும் பிரசங்கம் பண்றதை ஸ்தேவான் உற்று பார்த்துட்டே இருந்திருப்பாரு. என்ன பிரசங்கம் பண்றாங்க? ஏன்னா அப்போஸ்தலர்கள் சும்மாலாம் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. வைராக்கியமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், ஃபயரா இருக்கும், அற்புத அடையாளம் திரளா சும்மா நடக்கும். இதெல்லாம் ஸ்தேவான் உற்று பார்த்துட்டு அவருக்குள்ள ஒரு எண்ணம், நாம பிரசங்கம் பண்ண நம்ம பாஸ்டர் மாதிரியே பிரசங்கம் பண்ணணும். நாங்கள்லாம் அந்த பாஸ்டர் இல்லாத நேரம் இந்த மைக்கை பிடிச்சி ஸ்டேஜில் உட்காந்து சும்மா பிரசங்கம் பண்ணுவோம். அவர் இல்லாத நேரம் சின்ன வயசில். ஹலோ, நீங்களும் அப்படி தானோ? அப்படியா? போட்டோ அடிக்கலோ? ஓகே சார். மைக்கை போட்டு எடுத்துடாதியே. வயசில் அப்போ ஆசை அப்படி மைக்கில் நின்று அப்படி பேசுவோம். ஆமாம், ஃபாதர் மாதிரியே பேசி பார்ப்போம். ஆமாம், ஃபாதர் பக்ரிமாஸ் மாதிரி பேசி, மோகனை மாதிரி பேசி பார்ப்போம். உடனே ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. 4 பேர் உட்காந்துருப்போம். எங்களை நம்பி பாஸ்டர் விட்டு போயிடுவார். பாவம், நல்ல பாஸ்டர். நாங்கள் உட்காந்து நின்று பேசிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த நாட்கள் இப்படியெல்லாம் மாறுவோம்னு நினச்சே மனசுக்குள்ளே முத எனக்கு வார்த்தையே, ஜெயிலேருந்து வெளியே வந்து அந்த 10 நாள் கேம்புக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டது. ஒரே ஒரு சத்தம், என் அடிச்சுவடுகளை பின்பற்று. 2வது சத்தம், என்னை நீ திஷ்டாந்தப்படுத்துவாயா? நான் உன்னை அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டேன். நீ தேசமெங்கிலும் கடந்து செல்வாய். நானே தெய்வம் என்று உன் மூலமாக நான் நிரூபிப்பேன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இந்த ஒரு ஸ்தேவான் மூலமா இவ்வளவு காரியங்களை செஞ்சதுக்கான காரணம் வேதத்தில் தேறினவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம கேட்டோம், பைபிள் எத்தனை பேர் படிப்பீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கை தூக்கலை. ஏன்னா நம்ம படிக்கலை. வேதத்தை குறித்த ஒரு எண்ணம் நமக்கு இல்லை. வேதத்தை குறித்த ஒரு நினைவு, ஒரு ஆசை, ஒரு பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பிரியமா. இந்த வசனத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? இந்த எல்லாரும் நினைக்கிறோன்னா அந்த மதத்துக்கு ஒரு புக் இருக்குது, இந்த மதத்துக்கு ஒரு புக் இருக்குது, இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு புக் இருக்குது நம்ம நினைக்கிறோம். இல்லை, இந்த 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 பரிசுத்த சத்தியம் நம்மளை கையில் கிடைக்கிறதுக்கு, அதுவும் தமிழாக்கமாய் கிடைப்பதற்கு எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. முன்னாடியெல்லாம் ஏசாயா நாட்களில், அந்த நாட்களில் இந்த வேதாகம் எழுதப்பட்டதெல்லாம் சுருளில் தான், எங்கேயோ மலைகள்லையும் குகையிலையும் ஒழிச்சு வச்சுருந்தாங்களாம். நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது கிடைக்காது, எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. எங்கெங்கேயோ இருந்ததெல்லாம் ஆவியானவர் கண்டுபிடிக்க வச்சு அது நமக்கு தமிழ் எழுத்தில் ஒரு பைபிள் நம்ம கையில் கிடச்சிருக்குன்னா அது யார்? தமிழ் தெரியாத வெளிநாட்டுக்காரங்க, தமிழ் பேச தெரியாத வெளிநாட்டுக்காரங்க முத அச்சு மிஷினை கண்டுபிடிச்சி முத பைபிளை பிரிண்ட் பண்ணி தமிழில் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாருன்னா கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற ஒரு பெரிய அநாதி பிரியம். ஆமேன்னு சொல்லுங்களேன்.
அப்போது பைபிள் சொல்லுது, இந்த வேதத்தின் மேலே நம்ம எவ்வளவு ஒரு பசி தாகம் உள்ளவங்களா, வேதத்தை அதிகமாக வாசிக்கிறவங்களா, அசை போடுறவங்களா நம்ம இருக்க இருக்க நம்ம வாழ்க்கையில் நிறைய கிருபைகளும் வல்லமைகளும் ஆண்டவருடைய நம்பிக்கையும் நம்ம மேலே பெருகும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேலே பெருகிட்டே இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். 17, 11. தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்க குணமே மாறுதான். ஆமே, அவருடைய நற்குணசாலிகளாக வேதத்தை வாசிக்க 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 ஒரு ஸ்தேவானுக்குள்ள இவ்வளவு பிரசங்க கிருபைகள் இருக்குதுன்னா, இந்த மனுஷன் அவ்வளவு தைரியமா பிரசங்கம் பண்றாருன்னா இவருக்குள்ள நிறைய கிருபைகளை கர்த்தர் வச்சிருந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் பைபிள் வாசிக்க, கிருபைகளை பெற்றுக்கொள்ள, பாஸ்டர் பேசுகிற காரியங்களெல்லாம் உற்று கவனித்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லாம் இவருக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்குது. ஆமே, நான் எப்போவுமே இந்த ஊழியத்துக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த பைபிளில் இந்த மொபைலில் வாசிப்பேன். பைபிளை எதில் வாசிப்பேன்? மொபைலில் வாசிப்பேன். இப்படி அதிகாரத்தை எடுத்து பழைய ஏற்பாடுனா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லி எடுத்து வாசிப்பேன். இந்த வாசிப்பு 2 மாதம் தொடர்ந்துட்டே இருந்தது. எனக்கு அதில் ஒன்றும் பெருசாக தப்பாக தெரியலை. தப்பு கிடையாதுல்ல. நான் போதிக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், ஆண்டவர் எல்லா பக்கம் பயன்படுத்துகிறாரு. ஆனால் நான் போதிக்கிறேன், நான் எதில் படிக்கிறேன்? பைபிள் மொபைலில் வாசிக்கிறேன். உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கம் கிடையாது. ஏன்னா நாம் செஞ்ச தப்பை உங்கள்கிட்ட ஒத்துக்கிறது தப்பே இல்லையா? எடுத்து வாசிச்சுட்டே இருக்கிறேன். 2 மாதம் கழிஞ்சுது. ஒரு காட்சி எனக்கு முன்னாடி காண்பிக்கப்படுது. ஒரு நிறைய ரேக் இருக்குது, வுட்டில் செஞ்ச ரேக்கு, ஃபுல்லாக பட்டாசாக இருக்குது. ஃபுல்லாக பட்டாசு, ஒரு 50,000 ரூபாய்க்கு வெடி ஃபுல்லாக. நான் பார்த்து அதை சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் அழகாக எனக்கு புரிகிற மாதிரி காட்சி கொடுக்குறாரு. சந்தோஷப்படுறேன். பரவாயில்ல, அந்த வெடி இருக்குது, இந்த வெடி இருக்குன்னு சந்தோஷப்படுறேன். ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பைபிள் ஒரு மண்ணில் விழுந்து தூசியாக அழுக்காக கிடக்கு. பைபிள் எங்கே கிடக்கு? கீழே கிடக்கு. பட்டாசெல்லாம் எங்கே இருக்குது? இந்த பட்டாசு எவ்வளோ நேரத்தில் கரியாக போயிடும்? ஒரு நிமிஷம்தான். அவ்வளவும் காலியாகிறதுக்கு 1 மணி நேரத்தில் எல்லாம் காலியாயிரும். எல்லாமே அடுத்து புரோஜனம் இல்லாதவைகளை நீ பெருசாக கிஃப்டாக வச்சுருக்க. புரோஜனப்படுகிற பைபிளை நீ தரையில் போட்டிருக்கியப்பான்னு ஆவியானவர் கேட்டார். நீ போதிக்கிறவன், வேதம் எதுக்கு, பைபிள் எதுக்கு உன் கையில் கொடுத்துருக்க? எதுக்கு அலட்சியமாக நீ படிப்பியா? நீ முன்னாடி எப்படி படிப்ப? சாம்சன் ஊழியத்துக்கு வந்த புதுசில் நீ எப்படி படிப்ப? பைபிள் மேலே எவ்வளோ ஆசையாக இருப்ப. பைபிள் படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குவல்ல. நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? முன்னாடி பைபிள் படிக்கும்போது நீங்களாம் குறுக்க பேசினா பேசவே மாட்டேன். பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது யார் பேசினாலும் பேச மாட்டேன். ஒரு கலெக்டருக்கு முன்னாடி ஒரு மனு கொடுக்கறதுக்கு போயிருக்கோம். அவர்கிட்ட பவ்யமாக பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஏதாவது ஃபோன் வந்து எடுத்து பேசுவோமா? சொல்லுங்கள், பேச மாட்டோம்ல. அவ்வளோ மதிப்பாக தானே வச்சுருக்கோம். உள்ளே போகும்போது சைலண்ட் போட்டு போகிறோம்ல. சர்வ வல்லமையுடைய முன்னாடி வார்த்தையை படிக்கும்போது யாராவது வந்து பேசினாங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் இவர்கிட்ட பைபிள் படிக்கும்போது அவர் படிச்சுட்டு இருப்பார், இடையில யாரும் பேச முடியாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது வேற கதையை தேவையில்லாமல் பேசி ஆண்டவரை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆண்டவரை பண்ணக்கூடாது, நம்மளை நம்பியிருக்கார்ல அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்படி வளர்ந்தனா நாளடைவில் எப்படி மாறிட்டேன்? மொபைலில் பைபிள் படிக்கிற மாதிரி மாறிட்டேன். ஆண்டவர் அழகாக காட்டினார். இந்த பட்டாசுகளெல்லாம் 1 மணி நேரத்தில் கரியாய் போகிறதெல்லாம் நீ பெருசாக நினைக்கிற, ஆனால் பைபிள் கீழே கிடக்கு அப்படின்னு சொன்ன உடனே மனஸ்தாபப்பட்டு அழுது ஆண்டவர் சொன்னேன், இதில் தானே அதிகாரங்கள்லாம் படிக்கிறேன் ஆண்டவர், பைபிள் தானே படிக்கிறேன், இது தப்பா அப்படின்னு மனசுக்குள்ள 1008 கேள்விகள் வருது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை கையில் எடு. பரிசுத்தவான்கள் இதற்காய் சிந்திய விலைக்கரை உனக்கு தெரியுமா? எத்தனை தெய்வ மனிதர்கள் இதற்காக பிரயாசப்பட்டிருக்காங்க தெரியுமா? எதற்கு முறைப்படி நான் பைபிள் கொடுத்துருக்கேன். இந்த மொபைல் இன்னைக்கு வந்தது, ஆனால் பைபிள் ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ
அப்போ தான் தேவன் சமூகத்தில் மனஸ்தாபப்பட்டு அழுது மன்னிப்பு கேட்டேன். இனி ஒரு நாள் இந்த மொபைலில் பைபிள் எடுத்து நான் வாசிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு பைபிள் மேலே ரொம்ப எனக்கு அவ்வளவு தெரியாதுங்கிறத விட 2 அதிகாரம் படிப்பேன், அவ்வளவுதான். 2 அதிகாரம் படிப்பேன். ஆனால் ஜெபம் பண்ணுவேன். அற்புத அடையாளம் நடக்கும், கேன்சர் நோய் சுகமாகும், மரித்து போனவங்களை ஆண்டவர் சொன்னபடியே மரித்து போனவங்களெல்லாம் என்ன கொண்டு உயிரோட ஏசப்பா கிருபையில் எழுப்புனாங்க. ரொம்ப ஈஸியாக எழுப்புனாங்க. தான் ஆச்சரியம். இது பார்த்த உடனே ஊழியங்கள் வளர 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 பைபிள் 2 அதிகாரம் படிப்பேன். ஆனால் ஒரு நாள் ஒரு RSS நண்பர் என்ற ஜெபிக்கிறதுக்காக ஒரு நண்பரால் கூட்டு வரப்பட்டார். அப்போ RSS நண்பர் வந்துட்டு என்னை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு வந்தவர் கேட்டாரா, எங்கள் பாஸ்டரை பற்றி நீங்கள் பார்த்தீங்களா, எங்கள் பாஸ்டர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டாராம். அந்த RSS நண்பர் சொன்னாராம், உங்கள் சதீஷ் பாஸ்டர்கிட்ட நான் நிறைய பைபிளை பற்றி கேள்வி கேட்கலான்னு நினச்சேன், பைபிளை பற்றி. ஆனால் சதீஷ் பாஸ்டருக்கு என்ன தான் தெரியாது, பைபிளை பற்றி தெரியாது. சதீஷ் பாஸ்டர் எவ்வளோ தான் படிப்பார், 2 அதிகாரம் தான் படிப்பார். ஆனால் வெளியே அற்புத அடையாளம் நடக்கு. அவன் சொன்னாரான், RSS நண்பர் சொன்னாரான், போனா போதுன்னு விட்டுட்டேன் வர, போனா போதுன்னு. அப்போ கூட்டு வந்த கிறிஸ்தவ நண்பர் கேட்டாரான் RSS நண்பர்கிட்ட, உங்களுக்கு பைபிளை பற்றியெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டாரான். RSS நண்பர் சொன்னாரான், கிறிஸ்தவர்கள் வாசிப்பதை விட நாங்கள் அதிகமாய் பைபிள் வாசிக்கிறோம், குற்றம் கண்டுபிடிப்பதற்கு. அந்த கேள்வி பலிபடுத்தணும்னு சொல்கிறேன். ஊழியத்திற்கு வந்து 1 ஆண்டுகள் 2 அதிகாரம் 3 அதிகாரம் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு RSS நண்பர் வேதத்தை படிக்கிறது குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு படிக்கிறார்னா, குற்றமே இல்லாத என் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேதத்தை நான் ஏன் வாசிக்கலை? போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் கீழ்ப்படுத்தணுமே. போதிக்கிறவனா பொய் சொல்லக்கூடாது, இவங்க முன்னாடி நான் நடிக்கக்கூடாது, அப்போ நான் கை கொள்ளாமல் இவங்களுக்கு போதிக்கக்கூடாது. ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து எனக்கு பைபிள் படிக்க கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணி அதுக்கு ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டு சமூகத்தில் பல மணி நேரத்தை பைபிளில் முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு எண்ணற்ற தடவை எண்ணற்ற நேரங்களில் இந்த முழு வேதாகமத்தையும் படித்து முடிக்க கர்த்தர் இந்த எளியவனுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, நாம் சத்தியத்தை வாஞ்சிக்க தேவ மேலே நீங்கள் ஆண்டவர் மேலே விருப்பப்பட்டு பைபிள் வாசிக்க உங்கள் மேலே உங்கள் பக்கம் பரலோகம் திரும்ப ஆரம்பிக்கும். ஒரு சாதாரணமான கர்த்தரை குற்றப்படுத்த துடிக்கிற விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் பைபிளை உட்கார்ந்து குற்றம் கண்டுபிடிக்க படிப்பான்னா, பைபிள் வாசிக்க நற்குணசாலிகளாக நம்ம மாறுறோம். பைபிள் வாசிக்க வேத நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு ஒளிச்சு. இந்த பைபிள் வாசிக்க நமக்கு ஞானம் பெருகும், கிருபை பெருகும், பேச்சு திறமைகள் அதிகமாகும், கல்விமானி நாவை நமக்கு தருவார். பைபிள் வாசிக்க கிருபைகள் நமக்குள்ள பலப்பட்டு கொண்டே இருக்கும். வேதம் என்பது ஒரு கண், ஜெபம் என்கிறது ஒரு கண். அல்லேலூயா. 2 சரி சமமாக போச்சுன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்வார். ஒரு ஸ்தேவான் வேத அறிவில் தேறின மனுஷனை கொண்டு கர்த்தர் இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறார். நீங்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும், வேத அறிவில் அதிகமாக பலப்படணும், பைபிள் அதிகமாக நீங்கள் வாசிக்கணும். பைபிள் வைக்கிறதுக்குன்னு உங்கள் வீட்டில் தனியாக ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்களா, தனி இடத்த வச்சுருக்கீங்களா? பைபிள் வைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கீங்களா? இல்லை டிவி மேலே, சாப்பிட்ற இடத்துல, கால் நீட்டுற இடத்துல? அதுக்கு நமக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும். அது தெய்வம் கிடையாது, நீங்கள் அதை கும்பிட வேண்டாம். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு தெய்வம். அல்லேலூயா. அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது சார். படுத்துட்டு கால் மேலே கால் போட்டு கால் ஆட்டிட்டு படிக்கிற புஸ்தகம் இல்லை சார் இது. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அவரை சிநேகிச்சிங்கன்னா அவர் உங்களை சிநேகிப்பார். அவரை நீங்கள் நேசிச்சிங்கன்னா அவர் உங்களை நேசிப்பார். அவர் வசனத்தை நீங்கள் நேசிச்சிங்கன்னா உங்களை அவர் நேசிப்பார். இந்த வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். உட்கார்ந்து படிங்க, பைபிள் அதிகமாக வாசிங்க, தியானம் பண்ணுங்க, கிருபைகளை கேளுங்க, வெளிப்பாடுகளை கேளுங்க. ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நிறைய பேர் ஆவியில் பார்க்குறேன், பைபிள் மேலே ஒரு நாட்டம் இல்லாத நிறைய பேர் இதில் உட்காந்துருக்கீங்க. பைபிள் மேலே ஒரு நாட்டம் இல்லை, ஏதோ சும்மா வாழ்கிறீங்க, ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு ஏதோ கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பைபிள் மேலே எத்தனை பேருக்கு நாட்டம் இல்லாமல் போச்சு தெரியுமா? ஆண்டவர் அந்த பகுதியை நான் ஆவியில் பார்க்குறேன். ரொம்ப வறட்சியாக இருக்கிறத நான் ஆவியில் பார்க்குறேன். வறட்சியாக இருக்குது, சிலருடைய ஆவிக்குரிய இடங்கள் வறட்சியாக இருக்குது. பைபிள் மேலே ஒரு தாகம் இல்லை.
ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிறார். பைபிள் மேலே ஒரு ஏக்கம் இல்லை உங்களுக்கு, பைபிள் மேலே ஒரு வாஞ்சை இல்லை, அது அந்நிய காரியமாக நினைக்கிறீங்க. என் ஜனங்கள் அதை என்னை அந்நிய காரியமாக நினைக்கிறாங்க. இல்லை சார், இந்த பைபிள் படித்த பிறகுதான் எனக்கு அறிவு நிறைய. படிப்பறிவு படிக்கல அதிகமாக, ஜெயிலுக்கு போய் அதனால படிக்க முடியலை. ஆனால் இந்த பைபிளை எனக்கு நல்ல ஒரு டீச்சர் பரிசுத்த ஆவியானவர். எனக்கு நல்ல ஒரு பைபிள் காலேஜ். இந்த பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் என்னால் ஸ்டேஜுக்கு வரவே முடியாது. எனக்கு தெரியும் என்னால் மைக்கு பிடிக்க முடியாது, நான் அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிடவே மாட்டேன், எனக்கு பிரசங்கமே வராது. இங்கே பைபிளை படித்து அவர் சமூகத்தில் காத்திருந்தோம்னா சார்ஜ் தானாக ஏறிடும். எவ்வளவு பலவீனப்பட்டு ட்ரிப்பு ஏறிட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எத்தனையோ நாட்கள் ட்ரிப்பு ஏறி டைஃபாய்டில், டெங்கு ஃபீவரில் அணுக்களெல்லாம் குறைஞ்சி ரொம்ப பலவீனப்பட்ட போதிலும் ஒன்றே ஒன்று எனக்கு தெரியும், செய்ய வேண்டிய ஊழியங்களை எந்த பலவீனத்திலும் நமக்கு பூரணமான பலன் தருகிறது இந்த சத்திய வார்த்தை. ஹல்லேலூயா. இதை உட்கொள்ள 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 இந்த தேசத்தில் விஞ்ஞானிகள் ஒரு மீட்டிங், நாகர்கோவில் மீட்டிங் போயிருக்கிறேன். ராக்கெட்டை விண்ணகத்தில் அனுப்புகிற விஞ்ஞானிகள் கூட என்னுடைய நான் பேசுகிற மீட்டிங் பின்னாடி உட்காந்துருந்துருக்காங்க. எனக்கு தெரியாது, சின்ன பையன், நான் பேசுகிறது இந்த பிரசங்கம் தான். ஆனால் அப்படிப்பட்ட படிப்புள்ள விஞ்ஞானிகளை கூட கர்த்தர் பக்கம் கொண்டு வந்தது இந்த ஏழையின் பிரசங்கம். இதுக்கு என்னுடைய ஞானம் கிடையாது. ஒன்றே ஒன்று, இந்த வசனம். முழங்காலே நின்று படிக்கணும்னு ஆசை, முழங்காலே நின்று 1 மணி நேரம் நிற்கணும்னு ஆசை. படிக்கணும். பைபிளை படிக்கணும். ஒரு நாளைக்கு 10-15 அதிகாரம் படிக்கணும், விடக்கூடாது. பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாடையும் சீக்கிரமாக முடிக்கணும். போட்டி போட்டு சில அதிகாரம் படிக்கும்போது ஆவியானவர் நிப்பாட்டுவார், இந்த அதிகாரத்தை நிப்பாட்டு, இதில் இந்த வார்த்தையை படி, இதன் மூலமாக உனக்கு 4 குறிப்பு தருவேன். படிக்க வருகிறதும் பிரசங்கங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் வேதத்தின் மேலே ரொம்ப வறட்சியாக இருக்கிறத ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். உங்களை தயவாக கேட்குறேன், வசனத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாக நீங்கள் மாறணும். 2வது பைபிள் சொல்லுகிறது, சோத்திரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வேகமாக ஒருத்தர் வாசிங்க. போதும், நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல்ல வேத அறிவில் தேறினவராக இருந்தார் ஸ்தேவான். ஆமென். உங்கள் மேலே ஒரு விசேஷித்த திட்டம் காணப்படணும்னா வேதத்தின் மேலே உங்களுக்கு ஒரு பசி தாகம் உண்டாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது பைபிள் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அந்த ஆண்டவருடைய மகிமை அவர்கள் தங்கியிருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பைபிள் சொல்லுகிறது, ஸ்தேவான் ஆவியில, பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தான். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க வேற ஆவியில நிரம்பி இருக்காங்க. நாம பரிசுத்த ஆவியில நிறைந்தவனாக காணப்பட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது, கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சலாலும். ஆவியானவருக்குள்ள ஒரு மனுஷன் எப்பவுமே ஃபில்லா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எப்பவுமே நிரம்பி இருக்கணும். எப்பவுமே நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, எப்பவுமே உங்க சிந்த ஆவியில நிரம்பி இருக்கணும். உங்க கண்கள் ஆவியில நிரம்பி இருக்கணும். உங்க ஒரு பாடல் பாடுறீங்கன்னா அங்க தேவ பிரசன்னம் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, ஒரு ஜெபம் நடத்துறீங்கன்னா அங்க தேவ பிரசன்னம் இருக்கணும். உங்க நிமித்தம் தேவ ஆவியானவருடைய மகிமையை 4 பேர் ருசிக்கணும். ஆமென். நாம வீட்டுக்குள்ள நீங்க தனியா இருக்கும்போது ஆவியில நிரம்ப தான் நீங்க போகிற இடத்துலலாம் தேவ மகிமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ 4 வார்த்தை பேசிட்டு வந்துருவோம்னு சொன்னா ஒன்றும் நடக்காது. நாம முதல்ல நிரம்பினா நாம போகிற இடம் நிரம்பும். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். பைபிள் சொல்லுகிறது, நீங்க எருசலேமை போய் இருங்கன்னு சொன்ன பிறகு இவங்க 10 நாட்கள் மேல் வீட்டறையில் காத்திருக்கிறாங்க. 10வது நாள் பைபிள் சொல்லுகிறது 50வது நாள் அது பெந்தேகோஸ்தே பண்டிகையா இருந்தது. அந்த 50வது நாள் ஆவியானுடைய மகிமை இறங்கி வருகிறது. ஆமென். இவங்க அங்க போய் ஜெபிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஆண்டவர் நம்மளை இங்க போய் காத்திருக்க சொன்னாரேன்னு பார்த்தா இவர்களுக்கெல்லாம் யூதர்களை பார்த்து பயம். ஐயோ, இயேசுவை கொலை செய்த யூதர்கள் நம்மையும் கொலை செஞ்சிருவாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனா அந்த மேல் வீட்டு அறையில ஏறுற வரைக்கும் இவங்களுக்குள்ள பயம்.
போய் உட்கார்ந்து பாடுறாங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. நிசப்தமாக இருக்குது, ஒரு சத்தமும் இல்லை. ஆண்டவர் சொன்ன காரியம் நடக்குமா நடக்காதா என்கிற சந்தேகங்கள் வந்திருக்கலாம். எதற்கு ஆண்டவர் காத்திருக்க சொன்னார், என்ன காரியங்க நடக்க போகுதுன்னு சொல்லி இவங்க ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு 50வது நாள் கூட இவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பைபிள் சொல்லுகிறது சடுதியான முழக்கம் உண்டாகுது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயந்துட்டே இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் உன்னதத்திலிருந்து ஒரு பலன் அவர்களை சந்திக்கிறது. அவங்க வீடு முழுவதையும், அவங்க இருந்த இடம் முழுவதும் நிரப்புது. ஆமென். அவங்க வீடு முழுவதும், அவங்க இருந்த இடம் முழுவதும் நிரப்பின போது பைபிள் சொல்லுகிறது அன்னைக்கு நிரப்பப்பட்டவங்க தான். அன்னைக்கு எந்திரிச்சு நின்று பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பிரதர் சிஸ்டர், ஒரு மனுஷன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி டங்ஸில் பேசினானா, அந்நிய பாஷை பேசினானா, அபிஷேகத்தில் நிரம்பினானா, அவன் சிந்த, அவன் கண்ணு, அவன் பேச்சு, அவன் மூச்சு, அவன் ரத்தம், அவன் சதை, அவன் உச்சந்தலம் உள்ளங்கால் வரைக்கும் ஃபில்லா இருக்கும். தேவ மகிமை அவனுக்குள்ள பலப்படும், தேவ மகிமை அவனை பலப்படுத்தும், தேவ பிரசன்னம் அவனுக்குள்ள நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. உங்க ஜெபம் அந்நிய பாஷை உள்ளதா மாறணும், உங்க ஜெபம் அபிஷேகம் நிரம்பினதா மாறணும். உங்க ஜெபம் விண்ணப்பம் எல்லாம் வாக்கு கடங்கா பெருமிச்சுகளோடு வேண்டுதல் பண்ணுகிற ஆவியானவருடைய துணையோடு நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாளைக்கு முடிவு பண்ணுங்க. பிரதர் சிஸ்டர், உங்களால முடியாது நினைக்காதீங்க. ஆனா உங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஆவியானவர் தினமும் குறைந்தது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பாஷையில மட்டும் நீங்க பேசி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஞானமும் கிருபையும் வைராக்கியமும், உங்களுக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனையை அசால்ட்டா தாண்டி ஓடுவீங்க. ஆமென். சத்துருவால உங்களை ஒன்றும், இந்த வசனமும் நீங்க வசனத்துல தேர்ந்தவங்களா மாற மாற ஆவியில நிரம்ப ஆவியானவரும் வசனமும் உங்களை உயிர்ப்பிச்சுட்டே இருக்கும். உங்களுக்குள்ள வல்லமை பகிரங்கமா. பைபிள் சொல்லுகிறது எலிசா என்கிற ஒரு மனுஷன் செத்து போன பிறகும் அவன் எலும்புக்குள்ளுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் செத்து போனவனை உயிரோட எழும்ப பண்ணுதுன்னா, அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த வல்லமை, அந்த தேவனுடைய அபிஷேகம் எலும்புகளுக்குள்ள கூட இருந்திருக்கு. அல்லேலூயா. எலிசாவின் எலும்பு மேலதான் சார்படுது. நீங்க புரிந்து கொள்ளணும். இதுக்கு ஆதாரம் புதிய ஏற்பாட்டில் பவுலுடைய ஆடையில கூட அற்புதம் அபிஷேகம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். பேதுருவின் நிழல்ல கூட அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, நீங்கள் நிரம்ப வீட்டில் போய் உட்காந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல 1 ஹவர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவரை, இந்த காரியத்துக்காக நான் தமிழில் பேசக்கூடாது, நான் அந்நிய பாஷையில் பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு அதுக்கப்புறம் பேச முடியாத மாதிரி தோணும். விடாதீங்க. 15 நிமிஷமாக மாற்றுங்க. ஓகே, அடுத்து 20 நிமிஷமாக மாறும், அரை மணி நேரமாக மாறும், 3/4 மணி நேரமாக மாறும், 1 மணி நேரமாக மாறும், 2 மணி நேரமாக மாறும், 3 மணி நேரமாக மாறும். டங்ஸில் மசும் பேசிட்டே இருப்பீங்க. பேச 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 ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிச்சுட்டே இருப்பார். வேர்த்து கொட்டும் பாருங்க. ஐயோ விட்டுறாதீங்க. உங்களோட இன்னும் போக 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 பேச 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 உங்கள் பேச்சில் வல்லம் இருக்கும், உங்கள் நினைவுகளில் நினைவு இருக்கும். நீங்கள் ஒருத்தரை கிராஸ் பண்ணீங்கன்னா தேவனுடைய மகிமை அநேகரை தொடும். ஹல்லேலூயா. ஆமாம், அதுதான் நம்மளை வச்சு இந்த உலகத்தில் நம்ம சுய பலத்தால் எதுவும் முடியாது. ஆவியானவருக்குள்ள நிரம்ப நமக்குள்ள பல கிருபைகள் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்குள்ள ஆவியானவருடைய பலன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ள ஆவியானவருடைய அந்த பலன். இந்த அந்நிய பாஷை பேசுறது நிறைய பாஸ்டர் எனக்கு சொல்லி தருவாங்க. இப்படி பேசணும், அந்நிய பாஷை அதிகமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு அதிக நாட்கள் ஆரம்பத்தில் ஃபாஸ்டிங் போடுறது தெரியாது. அப்போது ஃபாஸ்டிங்கில் நிறைய நாட்கள் நான் செய்ய முடியாமல் தோற்று போயிருக்கேன். ஆசையாக போவேன், ஒரு 2 நாள் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கணும்னு போவேன். ஃபாஸ்டிங் போட முடியாது, ஏன்னா சாப்பாட்டை மேற்கொள்ள முடியலை, உணவு சாப்பிடாமல் மேற்கொள்ள முடியலை, காலை சாப்பாடை என்னால் மேற்கொள்ள முடியலை. ஆமாம், ஃபாஸ்டிங் போடணும்னு தீவிரமாக போவேன். வீட்டில் அன்றைக்கி சிக்கன் குழம்புனா ஃபாஸ்டிங்கை முடிச்சிருவேன். ஆமாம், ஃபாஸ்டிங் போகணுன்னு தீவிரமாக போவேன். வீட்டில் அன்றைக்கி மீன் எடுத்தாங்கன்னா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன், நன்றி வணக்கம்னு ஃபாஸ்டிங் முடிச்சிருவேன். வீட்டம்மா கேட்பா, என்ன சீக்கிரம் வந்துட்டியே, போகும்போது வீரவசனம்லாம் பேசிட்டு போனீங்களே? இல்லை, போகும்போது மீன் எடுத்தல, அதை பார்த்தேன், அதனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் நினச்சிருக்கேன்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஃபாஸ்டிங்கே போடுறதில்லை. ஏன்னா சாப்பாடு. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒன்றை வச்சு ஒரு பிரயோசனம் இல்லை, தின்னு பண்டாரமாகவே இருக்க, தின்னு ஒன்றை தான் வளர்க்கையே தவிர நீ உன் வாழ்க்கையில் இன்னும் வளரணும்னு ஆசை இல்லை. முதல்ல என்ன செய், தீவிரத்தை குறை.
ஃபாஸ்டிங் அதிகப்படுத்து, வேதத்தில் அதிகமாறு, அந்நிய பாஷை பேசினார். அப்போது நமக்கு அந்நிய பாஷை சும்மா பேசுவோம்ல, ராபா ஹம்தா நாசிய பரா ஹூதா நாசிகா, என்ன நடக்க போது ஒன்றும் நடக்கலை. 4 வார்த்தை பேசிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு அடுத்து தமிழில் ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிருவேன். எனக்கு என்ன ஆசைன்னா, எது நடக்கும் இல்லையோ 1 மணி நேரம் முடிச்சிடணும், 1 மணி நேரத்தை ஒப்பேத்திடணும். அதுக்கு 10 பாட்டு பாடி 1 மணி நேரம் முடிக்க மாதிரிலாம் கதை கிடையாது. கதை எவ்வளவு, இது கொஞ்ச நாள் போச்சு. வாடிக்கையாக நண்பனை பார்க்குறதுக்கு அடிக்கடி போவேன், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறது போவேன், ஆலோசனை பேசுவோம். இப்படி நான் அந்த ட்ரைனிங் அந்த கேம்புக்கு போயிட்டு வந்த பிறகு என்னை பார்க்கணும் அந்த நண்பன் ஆசைப்பட்டார். ஃபோன் பண்ணி கூப்பிட்டார், வீட்டுக்கு போனேன். அந்த அக்கா நல்லா பேசுவாங்க, நல்லா தான் பேசுவாங்க, பண்ணுவோம். தம்பி வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆமாம் வாங்க பிரைஸ்லாம். இந்த அந்நிய பாஷை பேசுகிறதுன்னு அர்த்தம் எனக்கு தெரியலைல்ல. ரிபா ஹம்தானா ஹோரா அரை மணி நேரம் பேசிட்டு தமிழில் வர அரை மணி நேரம் பேசிட்டு போயிடுவேன். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகிறேன், அந்த அக்கா டீ கொண்டு வந்தது. எப்போவுமே டீ கொண்டு வருவாங்கல்ல, அப்படின்னு டீ வாங்க போகிறதுக்கு இந்த வலது கையை மட்டும் நீட்டுறேன். பார்த்தா அந்த அக்கா தலையை பிரித்து போட்டு முட்டை கண்ணா பார்க்கு. என்னடா டீ கொண்டு வந்தாக்க முட்டை கண்ணால் முடிக்கன்னு பார்த்தா தட்டை தூக்கி வீசிட்டாட. பாவி, டீயை தந்துட்டு வீசி வச்சிருக்கலாமே. டீயை தரதுக்கு முன்னாடி வீசிக்கிறியம்மா, நல்லா இருப்ப, டீ தந்திருக்கலாம். அது பாட்டுக்கு போட்டுட்டு சிரிக்கி பாருங்க. எப்போ அது மாதிரி ஒரு சிரிப்பை நான் பார்த்ததே இல்லை. ஆள் பார்க்க இப்படி தான் இருக்கு, ஆனால் சத்தம் இல்லை இந்த ஸ்பீக்கரை விட பெருசாக இருக்கு. அந்த மனுஷன் எங்கடான்னு பார்த்தா முக்கில் போய் ஒளிஞ்சிருக்காரு. மூக்கில் போய் ஒளிஞ்சிருந்தது. நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாதீங்க, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாதீங்காரு. ஏன்னு கேட்டா அடிப்பா. அவளுக்கு பேய் வந்துட்டாலே குனியை வச்சு கும்மாங்குத்து குத்துவாளாம். அட பாவியா, அவ சொல்றாரு, இன்னைக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேனா? அந்த வீட்டில் ஒரு வாசல் தான். நல்ல மனுஷன் 4 வாசல் வைக்கணுமா வேண்டாமா? பெற வாசல் தான் ஓடி இருப்பானா இல்லையா? எல்லாரையும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு கண்ணை மூட வச்சுட்டு பின் வாசல்லையே ஓடி இருக்கலாம். ஒரே வாசல் தான். அந்த அக்கா வாசலுக்கு நிற்கி கரெக்டா. ஏசப்பா என்ன ஆண்டவரே செய்ய. அது சிரிப்பும் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா முன்ன பின்ன இப்படி முட்டைக்கண்ணை நம்ம பார்த்ததில்லை. அது முட்டைக்கண்ணு அந்த வாத்து முட்டை மாதிரி இருக்கு. ஏசப்பா இன்னைக்கு முடிக்க போறாங்க ஆண்டவரே. இந்த மனுஷன் வேற நமக்கு தைரியம் சொல்லுவான்னு பார்த்தா போய் உட்கார்ந்துட்டு இருக்கானு. போய் குத்த வச்சாச்சு. எம்ம முடியல, அடிப்பா அடிப்பா அடிப்பா, சொல்லாதீங்க. அது பார்த்துட்டு அதை கூப்பிடுது, இங்க வாழ அப்படின்னு புருஷனை கூப்பிடுது. இங்க வாழ. நான் வரமாட்டேன். எனக்கு நான் வேர்த்து கொட்டி கிட்டு கையெல்லாம் கடன்னு ஆடுது. என்ன அவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஐயோ, எனக்கு தான் இப்ப ஜெபம் பண்ணணும். இப்போ கொஞ்ச நேரத்தில் உன் பொண்டாட்டி என்ன கொன்றுவா, குறவளை நிறைக்க போறா. அது கக்கா சிரிப்பி அந்த தலையை விரிச்சு போட்டு குனிஞ்சு சிரிக்கி. பழைய படம் பார்த்துருப்பா போல இருக்கு. குனிஞ்சு எப்பா முடியல. ஏசப்பா என்ன செய்ய போறேன்னு தெரியல. இன்னைக்கு கண்டிப்பா ஆண்டவரே, நான் ஏன் இப்போ வந்தேன் ஆண்டவரே. வீட்டம்மா கூட சொன்னாலே, இப்போ எதுக்கு எங்கே போறியன்னு கேட்டாலே, அவள் பேச்ச கேட்டாம் இல்லையே. அப்பா தகப்பனே, வேற எங்கேயாவது போயிருக்கலாமான்னு எனக்கு ஒன்றும் செய்யலை. மனசுக்குள்ளே தோணுது. மனசுக்குள்ளே ஒரு ஆவியான ஒரு தூண்டுதல் கொடுக்குறாரு. ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். நம்ப மாட்டீங்க, எனக்கு பயம் தாங்க முடியல. அது பக்கத்தில் வருது. எனக்கு நான் அவ நெருங்க, நான் ஒதுங்க. அவங்க நெருங்க, நான் ஒதுங்க. அவர் பிதுங்க. ஐயோ, இன்னைக்கு 2 பேரையும் பிதுக்க போறா. இன்னைக்கு காரியம் முடிஞ்சு. இன்னைக்கு அந்த பேய்க்கு நாம தான் ஏற. இன்னைக்கு அவ்வளோதான். அவள் மெதுவாக வாரா, நானும் மெதுவாக பின்னாடி போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படியே பயந்துட்டா என்னடா நடக்க போகுது? அந்நிய பாஷை பேசு, என் நாமத்தினால் அவளை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லு. நான் பயந்து பின்னாடி போகும்போது அந்த பேய் சொல்லுது, இவர் எதுக்கு உள்ள வந்தாரு அப்படின்னு கேட்குது. இவன்னு சொன்னது இப்போ இவருங்க. பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் மதிப்பு கூடுதே. பேய்க்கு கூட நம்மளை மதிக்க தெரியுதே அப்படின்னு பார்த்தா அது சொல்லுது, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? அந்த முக்கில் இருந்து ஒரு சத்தம் வருது, சதீஷ் யாருமே வந்துட்டான். புருஷன் உன்கிட்ட கேட்கல, அவன்கிட்ட கேட்டேன். மரியாதை. பாவம் புருஷன் பாருங்க, போடா வாடா போட்டா கண்ணா தான் வீட்டுல. அவர் எதுக்கு இங்க வந்தாருன்னு கேட்க, அவர் சொல்றாரு, அவன் யாருமே வந்துட்டான். அவனை கேட்கல. வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு ஆள் முகத்துல பிரகாசமா ஒரு ஆள் சதீஷ் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. அவர் எப்ப வந்தாருன்னு கேட்டேன். எனக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு ஆள் பிரகாசமா நிக்காரு, நம்ம இல்ல. இவர் எப்பயா வந்தாரு?
பேய் சொல்லுது, சதீஷுக்கு என்கிட்ட வராத, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவும் அவரும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அப்போ புரிஞ்சு போச்சு, நம்ம பின்னாடி போகிறவங்க அல்ல, முன்னாடி போகிறவங்க. ஸ்டெப் அதிகமாக எடுத்து வைக்க வேற ஒன்றும் சொல்லலை. இந்த அசுத்தாவியே அவளை விட்டு விலகி போ என்று உனக்கு கட்டளை எடுக்கிறேன்னு சொல்லுன்னு மனசுல சொல்லுது. ஆண்டவரே போகுமா போவாதாப்பா? திருப்பி வந்துட்டான்னா ரிட்டர்ன் அப்படின்னு வந்துட்டான்னா, ஐயோ அம்மா ஏசப்பா என்னப்பா செய்ய, சும்மா சொல்லு. அது சொல்லுது, நான் கூட பயப்படுறேன். அது சொல்லுது, கால் எடுத்து வைக்காத, நீ எடுத்து வச்சா அவரும் கால் எடுத்து வைக்காரு, அவர் முகத்தை என்னால பார்க்க முடியல. ஐயோ பக்கத்துல வந்துட்டார். ஒரே ஒரு வார்த்தை கத்த சொன்னார், என் நாமத்தை சொல்லு, என் நாமத்தை சொல்லு. பயந்துட்டு சொல்லுதேன், இயேசுவின் நாமத்தின் நாளே போ. 10 விழுந்து ஓடுது. எனக்கு அப்போ ஒரு காலரை தூக்கி விட்டேன். பரவாயில்லையே, ஒரு பேய துரத்துட்டியப்பா. சதீஷ், ஒரு பேய துரத்துட்டியே. வெளியே போய் பார்த்தா யாரும் இல்லை. நம்ம பயந்ததை யாரும் பார்க்கல. மெதுவா அந்த மனுஷன் வராரு. போயிட்டா பாஸ்டர், சதீஷ் வந்து போயிட்டா. கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிருக்கும். எல்லாம் போன பிறகு மனுஷன் என்ன காப்பாற்ற வராராம். அது போயிரும், எனக்கு தெரியுங்க அப்படிங்காரு. போன பிறகு அந்த அக்கா எந்திரிச்சு உட்கார்ந்தது. சொல்லிச்சு, இவர் பக்கத்தில் ஜீசஸ் நின்னாங்க. இந்த சதீஷ் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற, அந்த காலும் ஸ்டெப் எடுத்து வைக்குது. ஆண்டவர் இந்த சதீஷை எவ்வளவு நேசிக்காருன்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. சதீஷ் அப்படி நெருக்கி ஹக் பண்ணி வச்சு அப்படி பக்கத்தில் நெருக்கி வச்சிருக்காரு ஜீசஸ். இந்த சதீஷ் நடந்து வர அவர் வந்தாரா, எனக்குள்ள இருந்த ஒரு அசுத்த ஆவி கையில வேலோட வெளியே ஓடி போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, டெய்லி 50 பேய் பிடிச்சவங்க கியூல நின்னாங்க லைன்ல. எதுக்கு? சதீஷ் எங்க கூப்பிடுங்க, பேய் விரட்டணும். ஒரு பேய்க்கே இங்க தின்ன பயங்கரமாகி போகுது, இது 50 பேர். அதுக்கப்புறம் தைரியம் வந்துச்சு, பக்கத்தில் ஜீசஸ் நிற்கிறாரு கேள்விப்பட்ட உடனே. அதுவும் சொன்னேன், பேய் சொல்லிதான் நமக்கே தெரியுது. உடனே அப்படி அவர் கேட்பார், பிரதர் ஒரு 50 பேர் பேய் பிடிச்சு வந்திருக்காங்க, எல்லாரும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, சொல்லவா? அப்போ நான் உடன் ஊழியராக இருந்தேன், எனக்கு லீவு கிடைக்காது. அப்போ சொல்லுவேன், எனக்கு 1 மாதத்துக்கு ஒருக்கா 1 நாள் லீவு, மொத்தமாக சேர்த்து வைங்க, மொத்தமாக திருத்திடும். ஒரு பேயை துரத்த பயந்த நான், 50 பேய் லைனில் நிற்கிது, 50மே ஆக்ரோஷமான பேய். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்நிய பாஷை இருக்குல்ல, சதீஷ் பேரை சொன்னால் பேய் ஓடாது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை, நமக்குள்ளே இருக்கிற அந்த அந்நிய பாஷை அநேகரை விடுதலையாக்குது. பிரதர் சிஸ்டர், உங்களுக்குள்ள தேவ ஆவியில நீங்க நிரம்பிட்டீங்கன்னா உங்க மூலமா தேவ மகிமை பகிரங்கமாய் வெளிப்படும். அல்லேலூயா. மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யணும்னா நீங்க நிறைய அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பேசும்போது ஒன்று புரிஞ்சுட்டு நீங்கள் பேசணும். நான் பேசுகிற அந்நிய பாஷை என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆமென். நீங்கள் பேங்கில் பணம் போட்டு வைக்கிறது எதுக்கு? சேவிங் பண்ணி வைக்கிறாங்க, நமக்கு தேவைப்படும் போது எடுத்து செலவு பண்ணுறதுக்கு. இந்த அந்நிய பாஷை, இந்த ஜெபம், இந்த வேத வாசிப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சேமிப்பு. நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த ஜெபம் உங்களுக்கு கிருபையாய் சூழ்ந்து கொள்ளும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் எந்திக்க முடியாமல் இருக்கும்போது நீங்கள் பண்ணின நாள்பட்ட ஜபங்கள், அந்நிய பாஷைகள், வேத தியானங்கள் உங்களுக்கு கிருபையா உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஜபம் சேமிப்பாக இருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் வேத வாசிப்பு சேமிப்பாக இருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் தேவ கிருபை உங்களுக்குள்ள சேமிப்பாக இருக்குதா? பிரதர், எது இருக்கோ இல்லையோ ஆவியானவருக்குள்ள நீங்கள் சந்தோஷப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ நாட்கள் ஒரு கிறிஸ்மஸ் வீட்டில் சாப்பாடே நாங்கள் பொங்கலை. 2 பொம்பளை பிள்ளைங்க எனக்கு. ஒரு கிறிஸ்மஸ் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியல, கேக் எடுக்க முடியல, சாப்பாடு பொங்க முடியல, அரிசி இல்லை, எதுவுமே இல்லை. சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போயிட்டோம், சர்ச்சில் எல்லாரும் கேக்கு விட்டுறாங்க. அந்த கேக்கு கொடுத்தது தான் எங்கள் 4 பேருக்கு சாப்பாடு அன்னைக்கு. வெளியே ஆண்டவர் நிறைய மகிமைப்பட்டு இருக்கிறார். ஆனால் நமக்குள்ள சில நெருக்கங்கள் வரும் பாருங்க. அந்த சர்ச்சில் கொடுத்த கேக்கு தான் எனக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கும் சாப்பாடு அன்னைக்கு. சின்ன பிள்ளைங்க கேட்குறாங்க, டாடி எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும், வயிறு பசிக்குது, டிஃபன் பண்ணி கொடுங்க. வீட்டில் எதுவுமே இல்லை. வீட்டில் ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு 2 தக்காளி, ஒரு அங்கங்கே சில்லறை பிறக்கணும், 10 ரூபா தேரும். அதில் போய் சின்ன ஜாமான் வாங்கிட்டு ஒரு ரசம் மாதிரியோ இது மாதிரி வச்சு வை, பிள்ளைகளுக்கு கொடு. நான் இங்கே இருந்தால் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. நான் ஜெப மையத்துக்கு போய் ப்ரேயர் பண்ண போகிறேன். காலையில் சாப்பிடல, மதியான சாப்பாடு வீட்டில் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காப்புல.
அது இருக்கா இல்லை 3 பேருக்கு தான் இருக்குமான்னு தெரியல. ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுதேன். ஆண்டவரே, இந்த தரித்திரங்கள் மாறணும்ப்பா, இந்த தரித்திரங்கள் என்னை விட்டு மாறணும். ஆண்டவர் நாம மகிமைக்கா சொல்கிறேன். அந்த ஒரு கிறிஸ்மஸை நான் சாப்பாடு இல்லாமல் தான் நாங்கள் கொண்டாடினோம். ட்ரெஸ் இல்லாமல் தான், ட்ரெஸ் அன்றைக்கி புது ட்ரெஸ் பிள்ளைகள் கூட எடுக்க முடியலை, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு ட்ரைனிங் பீரியடு. அடுத்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு 10 ஊழியக்காரங்களுக்கு 5000 கொடுக்கறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்னார், இப்போ ஒரு கிறிஸ்மஸுக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸு புதுசு எடுக்கலை, சாப்பாடு இல்லைன்னு கஷ்டப்படுறிய, எத்தனை ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்கல்ல, நீ என்னைக்காவது அவங்கள நினச்சி பார்த்துருக்கியா? அந்நிய பாஷை பேச 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 ஜெபிக்க ஜெபிக்க அந்த தரித்திரத்தை கர்த்தர் அன்றோடு என்னை விட்டு போய பண்ணினார். அந்நிய பாஷை பல தரித்திரங்களை போக்கும். அல்லேலூயா. அநேகருக்கு உங்களை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு அள்ளி கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். ஒரு குறைவே இல்லை. ஒன்று எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொத்து சேர்த்து வைக்க முடியலை அவங்களால. எனக்கு வேற எந்த சொந்தக்காரங்க அதிகமாக கிடையாது, 4 அக்கா, அவ்வளவுதான். சொந்தக்காரங்க அதிகம் எனக்கு எங்கள் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் இப்படி இதை மாதிரி சொந்தங்கள் தான் அந்த 19 வருஷத்தில் எனக்கு நிறைய மாவட்டங்களில் கர்த்தர் நிறைய சொந்தக்காரங்களை, தெய்வ மனுஷங்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இதுக்கு காரணம் ஒன்று தான். இந்த சதீஷ் ஒன்றும் தெரியாத சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்த என்ன இன்னைக்கு உலகம் பார்க்குதுன்னா, இன்னைக்கு பல சபைகள் சொந்த மகனா என்ன பார்க்குதுன்னா, பல தங்கச்சிகள் சொந்த அண்ணனா என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த ஆவியானவருடைய நிறைவு. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சது ஒன்று, அவரில் நிரம்பி இருக்கிறது. உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சது ஒன்று, ஆவியில் நிரம்பி இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். கடைசியாக வாசித்த அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை 60வது வசனத்தை வாசித்து முடிப்போம். அவனோ முழங்கால் படியிட்டு இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். முதல்ல நமக்கு தேவன் நம்மளை நம்பணும்னா, நம்ம மூலமா வசனம் விருத்தி அடையணும்னா சத்தியத்தில் நாம நிரம்பி இருக்கணும். 2, ஆவியானவருக்குள்ள நாம நிரம்பி இருக்கணும். 3, ஆத்தும பாரத்தில் நாம நிரம்பி இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, அவன் மீது மூர்க்க வெறி கொண்டு கற்களை எறிந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, கற்களை எறிந்த உடனே அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி சாக போகிற நேரத்தில், யாராவது சாக போகிற நேரத்தில் கல் எறியப்படும் போது முழங்கால் போட முடியுமா? கல் எப்படி விழும்? ஸ்பீடாக விழும். மூக்கில் அடிக்கும், தலையில் அடிக்கும், கண்ணில் அடிக்கும், உடம்புல அடிக்கும். மூர்க்க வெறி கொண்டு எரிஞ்சாங்களாம். யாருமே மெதுவாக எரியலையா, மூர்க்க வெறி, சாகணுன்னே எரிஞ்சாங்க. ஒவ்வொரு அடியும் பலத்த அடி, ஒவ்வொரு அடியிலையும் செத்து பிழைக்க அடிச்சு நொறுக்குறாங்க. ஸ்தேவானுடைய உடம்பு செதஞ்சு போகுது, ரத்தம் பீரிட்டு வருது, வலி தாங்க முடியல. ஆனா அந்த நேரமும் பைபிள் சொல்லுது, அவன் முழங்கால் படியிட்டு எரிஞ்சவங்களுக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இந்த பாவத்தை இவங்க மேல சுமத்தாதீங்கப்பா. பைபிள் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவங்களை, பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் எப்படி சொல்லி தரார்? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் உண்மையா பண்றோமா, உண்மையா மன்னிக்கிறோமா? பைபிள் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காய் ஜெபித்தான். எந்த சிநேகிதர்? குற்றம் சாட்டின சிநேகிதர். இவங்க நீ பாவம் செஞ்சிருப்பப்பா, அதனாலதான் உன் பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்ன சிநேகிதர்கள். இவங்களுக்கு விரோதமா, யோபுக்கு விரோதமா பேச பைபிள் சொல்லுகிறது, யோபு உன் சகோதரர்கள், உன் நண்பர்கள் பேசினது விசனமா இருக்கு. அவங்க என்ன பேசல? நிதானமா பேசல. நாம பேசுறது எல்லாமே சரின்னு நினைச்சு பேசுறோம். நம்ம நடக்கிறது எல்லாமே சரிதான் சொல்லி நடக்கிறோம். இல்ல சார், நமக்கு சரியா படுறது ஆண்டோடைய பார்வைக்கு தப்பா இருக்கும் சார். நமக்கு விரோதமா பேசுறவங்களுக்காக, இந்த தேசத்தின் ஜனங்களுக்காக ஆத்துமபார் வேதத்துல தேறினவன், ஆவில நிரம்பினவன், அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவன் கண்டிப்பா ஆத்துமபாரம் உள்ளவனா இருப்பான். ஒரு ஊழியக்காரர் தனக்கென்று சேர்க்காம கூட்டம் நடத்திட்டே இருக்காருன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த மனுஷனுக்குள்ள ஆத்தும பாரம் இருக்கு. சில ஊழியக்காரங்க பேருக்காக, பிரபலத்திற்காக, போட்டி பொறாமைக்காக கூட்டம் நடத்துவாங்க. ஆனா அதை சொல்லலை. கொஞ்சம் ஆத்மா வந்தாலும், நிறைய ஆத்மா வந்தாலும், எப்படியாவிலும் ஒரு 4 பேர் கர்த்தருக்காக எழும்பிட மாட்டாங்களா?
4 பேர் ஜெபிக்கிறவங்களா மாட்டாங்களா? இந்த சத்தம் 4 பேருக்கு கேட்டு ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? தன் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டாம, தன் பிள்ளைகளுக்கு எதுவுமே சேர்த்து வைக்காம எத்தனை ஊழியக்காரங்க மிஷினரிகளெல்லாம் எதுவுமே சேர்த்து வைக்கலையே சார். 39 வயசு, 38 வயசு, 42 வயசுலலாம் மிஷினரிகள் செத்து போயிட்டாங்க சார். தங்களுக்கு அந்த எதுவுமே சேர்த்து வைக்கல சார். வெளிநாட்டிலேருந்து சொத்துக்களை விற்று நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு போட்டு அவங்க ஒன்றுமே சேர்த்து, பிள்ளைகளுக்கு எதுவுமே. அந்த ஆத்தும பாரம் உள்ளவன் தனக்கென்று எதையுமே சேர்த்து வைக்கவே மாட்டான். ஆமேன் சொல்லுங்களேன். ஜனங்களுக்காக விரயம் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த கூட்டம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, இந்த கூட்டம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, யாரை கூப்பிடலாம், என்ன கூட்டம் வைக்கலாம். இவன் சிந்த ஒரு கூட்டம் முடிஞ்ச பிறகு இவங்க என்ன எதுவாக இருக்குது தெரியுமா, அடுத்து என்ன கூட்டத்துக்கு கர்த்தர் சொல்லுவார். இப்போ இந்த ஒரு கூட்டம் நடத்துனதுக்கே பாடுபட்டு நடத்தியிருப்போம். ஒரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி, ஒரு பக்கம் பிசாசின் போராட்டம், இது ஒரு பக்கம் கூட இருக்கிறவங்களால போராட்டம். இதெல்லாம் முடிச்சு மகிமையாக கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆண்டோட்ட கேட்போம், ஆண்டவர் அடுத்து என்ன கூட்டம் நடத்த சொல்ல போறீங்க. ஆத்தும பாரம் பைபிள் சொல்லுகிறது, கல்லெறிந்து சாக போற நேரத்தில் கூட ஒரு மனுஷனால முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்க முடியுமா? எப்படி அது முடியும்? ஆத்தும பாரம் இருந்தா முடியும். ஆண்டவரே இந்த சகோதரர் ரட்சிங்கப்பா, இந்த அண்ணனை ரட்சிங்க, இந்த அக்காவை ரட்சிங்க. எங்க வீட்டுக்கு இந்த பொருட்கள் கொண்டு வந்து விற்க வராங்களே அந்த அண்ணனை ரட்சிங்க. உங்க வீட்டில் எத்தனை வியாபாரிகள் உங்க தெருக்களுக்கு வராங்க. ஒரு நாளாவது ஆத்தும பாரத்தில் அவங்களுக்காக அழுது ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க பார்க்குற ஒவ்வொரு நபர்களை உங்கள்கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்கா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். நம்ம என்ன சொல்லுவோம்? செய்வோமா? செஞ்சுருக்கோமா? எத்தனை பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, ஜெபம் பண்ணிக்கிடுங்க சிஸ்டர். நம்ம ஏதோ பெரிய ஜெப வீரர் மாதிரி சொல்லுவோம், பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த மனசு, நம்ம நைட் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார், இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் சொன்னியே ஜெபம் பண்ணியா? போய் தானே சொன்னேன். நீ ஜெபம் பண்ணோன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஒரு ப்ரேயர் உங்களை தேடி ஒரு ஃபோன் கால் வருதுன்னா, அந்த ஃபோன் கால் வரும்போது அலட்சியமாக ஃபோன் எடுக்காதீங்க. ஃபோனை எடுத்து அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி விட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்களுக்காக நீங்கள் உங்கள் இருதயத்தில் சமாதானம் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். விடாதீங்க. உங்க மேல கர்த்தர் நம்பிக்கை வைக்கணும்னா அந்த ஆத்தும பாரம் பெருக்கெடுக்கணும். ஆத்தும பாரத்தில் கண்ணீர் வடிக்கணும். உங்க ஜெபம் கண்ணீர் இல்லாம அன்றைக்கு முடிவடையவே கூடாது. உங்க ஜெபம் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காம உங்க ஜெபம் முடியவே கூடாது. ஆமென். ஜனங்களுக்காக அழணும், ஜனங்களுக்காக கஷ்டப்படணும், ஜனங்களுக்காய் போராடணும். உங்க கண் இன்னைக்கு ஜெபிக்கணும். உங்க கண்ணு சிந்தை இன்னைக்கு ஜெபிக்கிறதா மாறணும். நடந்து நடந்து நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, அப்படியே நீங்க பைக்ல ஒத்தையில தனியா போறீங்களா, பஸ்ல தனியா போறீங்களா, கார்ல தனியா போறீங்களா, உட்கார்ந்து ஜெபிக்கணும். அந்த நேரங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, மாயையான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க கிருபைகள் என்ன செய்யறாங்களா? போக்கடிக்காங்க. ஐயோ சார், கிருபைகளை நம்ம போக்கடிக்க கூடாது சார். எத்தனையோ நாட்கள் ஊழியத்தில் வேஸ்ட் பண்ணிட்டோம். எத்தனை நண்பர்கள், எத்தனை ஆவிக்குரிய போர்வையில் இருக்கிற எத்தனை நண்பர்கள் பாஸ்டர்ஸுக்கு நேரத்தை கொடுத்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் அவங்க கூட பேசி, அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, அவங்க ஊழியத்துக்காய் போராடி, அவங்களுக்காய் நடஜபம் பண்ணி. ஹலோ, 18 வருஷம் ஊழியத்தில் நான் 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நடைஜபம் பண்ணி கொடுக்குறேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க கூட 7 மணி நேரம் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன், அவங்க கூட ஊழியத்துக்கு போனேன். எனக்கு அங்கே வேலையே இருக்காது. கர்த்தர் எனக்கு அனுமதியே கொடுத்துருக்க மாட்டார். எத்தனை நாட்கள் அப்படி போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அழுறேன், எத்தனை மணி நேரங்கள் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. தேவையற்ற நட்புகள், தேவையற்ற பாஸ்டர்ஸ் கூட, ஊழியக்காரங்க கூட, விசுவாசிகளை உருவாக்குறேன்னு கிராமமே தேடி வரும். எங்கள் வீட்டுக்கு ஒரு கிராமமே புறப்பட்டு வந்தால் 300 பேருங்க. எப்போ வருவாங்க? நைட் 8 மணிக்கு வருவாங்க. எப்போ போவாங்க? அதிகாலை 4 மணிக்கு போவாங்க. கிராமமே புறப்பட்டு வரும். சின்ன பையனா, கிராமம் ஃபுல்லாக மாதாபுரம், கானாபுரம் அந்த பகுதியெல்லாம் புறப்பட்டு வரும். என் நேரங்கள் எல்லாம் வேஸ்ட் பண்ணாங்களே தவிர நான் சொல்லி கொடுத்த உபதேசத்தில் யாரும் கை கொள்ளலை. மனசு வலிக்குமா வலிக்காத? கிருபைகளை பல முறை போக்கடிச்சிட்டேன். நீ பலிப்படுத்துன்னு சொல்கிறேன். இந்த 18 ஆண்டுகளில் பல ஆண்டுகள் கிருபையை நான் நிறைய நேரம் விரயம் பண்ணிட்டேன். அந்த நேரம் ஆத்ம பாரத்தால் ஜெபம் பண்ணியிருந்தா என் தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்குமே. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாக இருக்குமே. நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் ஜெப நேரத்தை வேற யாருக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க. உங்கள் வேத தியானத்து நேரத்தை வேற யாருக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க.
ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரை நான் வேத அறிவில் நிறைந்திருக்கணும், ஆவியில் நிரம்பி இருக்கணும், ஆத்தும பாரத்தில் நிரம்பி இருக்கணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, தேவையானது ஒன்று, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு.